எல்லாமே இது பேங்க் தமிழ் ஃபிக்ஸ். இன்னைக்கு நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம டேவோட ஒரு 3 ஷார்ட்ஸ் பார்க்கலாம். டிவோர்ஸ் சேஞ்சஸ் இன்டு லவ். இந்த ஸ்டோரி நான் எழுதும் போதே இதை பேசும்போதே எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருந்துச்சு. உங்களுக்குமே இதை பிடிக்கும்னு நான் ரொம்ப நம்பி தான் இந்த 3 ஷார்ட்டை கொண்டு வரவங்களுக்காக. பிடிச்சிருந்தா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், தென் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்ட் வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணணும், தென் லைக் பண்ணணும். வியூஸ் நல்லா போனா மட்டுமே நான் நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பார்ட் எல்லாமே லேட்டாக தான் வரும். ஸோ நீங்கள் அதுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், நான் சீக்கிரமாக போட்டுடுறேன். தென் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தென் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ண சொல்லுங்கடா. நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறந்துருந்தால் மறக்காமல் பண்ணிக்கோங்க. தென் வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா ஐடி ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணி தென் என்னை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நிறைய பேர் வாட்ஸ்அப் சேனல் ஜாயினே பண்ண மாட்டேறீங்க, ஏன் என்னன்னு தெரியல. லிங்க் எல்லாமே அபவுட்டில் இருக்குது. ஸோ இன்ஸ்டா கூட வேணாம், அட்லீஸ்ட் வாட்ஸ்அப் சேனலில் வந்து என்னை ஃபாலோ பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. தென் ஓகே ராமஸ், எந்த இன்ட்ரோ வேணாம், அப்படியே வாங்க டேரெக்டாக நம்ம ஸ்டோரிக்குள்ளே போயிடலாமா? வாங்க. தென் நேற்று வீடியோவில் நான் என்ன சொல்லியிருப்பேன்னா, 3K ஸ்பெஷல் ஜேகேக்கு நான் போடுறேன்னு சொல்லியிருப்பேன். ஆக்சுவலி நான் 3K ஸ்பெஷல் இப்போ நான் அப்லோட் பண்ணலை, எனக்கு கொஞ்சம் பர்சனலாக ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் நான் இப்போ வரைக்கும் நான் 3K ஸ்பெஷல் போடலை. நம்ம சூன் 3K ஸ்பெஷல் பார்க்கலாம். எப்போ நான் ஒர்க் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கணும், நான் அந்த டைமில் கண்டிப்பாக 3K ஸ்பெஷல் ஜேகேவோடது போடுறேன். அது வரைக்கும் இந்த 3 ஷார்ட்ஸ் பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், கோச்சிக்காதீங்க. சூனாகவே நம்ம 3K ஸ்பெஷல் பார்த்துடலாம், அது இன்னும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் அதையும் அப்லோட் பண்ணுறேன், ஃபஸ்ட்டு இதை பாருங்கள், சூனாகவே அதை போட்டுடுறேன். ஓகேடா மிஸ், வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்ட்ரோலாம் வேண்டாம், அப்படி நம்ம ஸ்ட்ரைட்டாக டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ தம்ப்லைன்லேயே ஏகப்பட்ட டீட்டெயில்ஸ் கொடுத்துட்டேன். ஸோ அதனால் நம்ம அப்படியே ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். சரி வாங்க போகலாமா? இப்போது இந்த ஸ்டோரி ஸ்டார்டிங் எங்கே நடக்குதுன்னா, அதாவது எந்த இயர்னா 1978 வச்சுக்கலாம். ஸோ அப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போது ஒரு பணக்காரங்க வீடை பார்க்கலாம். ரொம்ப பணக்காரங்க, மக்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னா அவங்க வீட்டிலேருந்து தான் எல்லாமே வரும். ஸோ மக்கள் எதாவது பிரச்சனைனா அவங்க வீட்டுக்கு தான் போவாங்க, ஹெல்ப்பும் எல்லாமே அவங்க தான் பண்ணி விடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போது எல்லா மக்களும் ஒரு பிளேஸில் அப்படி கூட்டமாக நின்றுட்டுருக்காங்க. அதாவது ஒரு டோருக்கும் இந்த சைடு, ஸோ டோருக்கும் உள்ளே பார்க்கலாம். ஸோ ஒரு வயசானவங்க ரொம்ப ரொம்ப சிக்காக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 85 இயர்ஸ் இருக்கும். ஸோ அவங்க ஒரு கையில் ஒரு பேப்பரோடு வச்சுட்டு அப்படியே அவங்களோட மேடு, அதாவது அந்த வயசானவங்களுக்குன்னு ஒரு மேடு இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட தான் அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பேப்பரை மறக்காமல் நான் செத்ததுக்கப்புறம் என்னோடய பையன்கிட்ட கொடுத்துருங்க, மறந்துடாதீங்க அப்படின்ட்டு அந்த பாட்டி சொல்லிட்டு இருக்காங்க. மேடுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ஏன்னா ரொம்ப வருஷமாக அவங்க பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. அதாவது இந்த மேடு சின்ன பிள்ளையிலேருந்து அந்த பாட்டியை தான் பார்த்துட்டு இருந்திருப்பாங்க. இப்போ அந்த பாட்டி சாக போகிறாங்கன்னொன்னே இப்போ அந்த ஊர் மக்களும் சரி எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமாக இருக்குது. இப்போ அந்த பாட்டியோட மருமகள்னு இருப்பாங்கள்ல, ஸோ அவங்க வந்து அத்தை உங்களுக்கு எதுவுமே ஆகாது, நாங்கள் எல்லாம் வைத்தியரை கூட்டிகிட்டு வரோம், உங்களுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி இப்போ அப்படி தான் அந்த பாட்டியோட மருமகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த பாட்டி இல்லை, இன்னும் கொஞ்ச நேரத்தில் என் உயிர் போக போகுது, அதுக்கு முன்னாடி இந்த எல்லாத்தையும் என் பையனான என் பையனான உன் புருஷன்கிட்ட ஒப்படைக்கிறேன், எல்லாத்தையும் சொத்தெல்லாம் எழுதிட்டேன், இந்த மக்களையும் எல்லாத்தையும் நீங்கள் தான் நல்லா பார்த்துக்கணும். அப்புறம் மேடு கையில் ஒரு பேப்பர் கொடுத்துருக்கான், அந்த பேப்பரை நான் சைன் பண்ணிட்டேன், அது ஒரு கான்ட்ராக்ட். ஸோ அந்த பேப்பரை நல்லா படித்து பார்த்துருங்க. நான் சாகிறதுக்கு முன்னாடி இதை என் பேர பிள்ளைக்கு நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். அப்புறம் அவன் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் அவனுக்கு பாதி சொத்து, அதாவது என் புருஷன் சொத்து அவனுக்கு போகணும், அதை மறந்துடாதீங்க. அவனுக்கு கண்டிப்பாக போகணும், ஏன்னா அவனுக்கு நாளைக்கு ஒரு குடும்பம் வரும். உன் புருஷன் செத்ததுக்கப்புறம் நாளைக்கு அவன் தான் நம்ம இடத்த எல்லாத்தையும் அவன் தான் பார்த்துக்க போகிறான், அது மனசில் வச்சுக்கோங்க அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டி அப்படியே அவங்க ஐஸை க்ளோஸ் பண்ணலான்னு வரும்போது அப்படியே அந்த பாட்டியோட பையன் அப்படி கையை ஹோல்ட் பண்ணுறாங்க. அம்மா அம்மா என்னம்மா அப்படின்னு நம்ம ஹோல்ட் பண்ணுறாங்க. தம்பி, இந்த ஊர் மக்களை நல்லபடியாக பார்த்துக்கோப்பா, அவங்க எல்லாரும் சந்தோஷமாக என்றைக்குமே நான் இருந்தேன்ல அப்போ எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி நீயும் அவங்கள பத்திரமா பார்த்துக்கோ. அவங்களுக்கு ஒன்றுனா தயவு செஞ்சு அவங்களுக்கு துணிஞ்சு செய். நான் இப்போ கிளம்புறேன், நம்ம மக்களை நம்ம தான் பார்த்துக்கணுன்னு உனக்கு நான் குழந்தையிலேருந்து சொல்லி கொடுத்துட்ருக்கேன்லப்பா, அதனால் நல்லபடியாக நம்ம மக்களை பார்த்துக்கோ அப்படி சொல்லிட்டு அந்த பாட்டியோட கை அப்படியே அவங்க பையன் கையிலேருந்து அப்படி கீழே போகுது. அவ்வளோதான், அந்த பாட்டி அங்கேயே இறந்துட்டாங்க. மேடுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது.
அவங்க அப்படிதான் கையில் பேப்பர் வச்சுக்கிட்டு அப்படி செம்மையா அழுதுட்டு இருக்காங்க. பாட்டி ஒரு பேப்பர் கொடுத்துருப்பாங்களே, ஒரு கான்ட்ராக்ட் பேப்பர். இப்போ அப்படியே இந்த மேடு கிட்டேருந்து அப்படியே அந்த பாட்டியோட மருமகள் வாங்கிக்கிறாங்க. வாங்கி படிக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கெல்லாம் செம்ம ஷாக். ஏன்னா அவங்க சொத்து எல்லாமே அவங்களோட பையனுக்கு மட்டும் கிடையாது. ஏன்னா அந்த பாட்டிக்கு மொத்தமாக 2 பசங்க. அது ஒன்று தான் அந்த மருமகளோட ஹஸ்பண்ட். தென் இன்னொருத்தவங்க இருக்காங்க, அவங்க இறந்துட்டாங்க. ஸோ அதனால் அவங்க ஒய்ஃபும் அவங்க பையன் மட்டும் யூஎஸ்ஏல இருக்காங்க. ஸோ அவங்க ஹஸ்பண்ட் இறந்ததுக்கப்புறம் அவங்க யூஎஸ்ஏக்கு அவங்க வெளி படிப்பு படிக்கிறதுக்காக, அதாவது அவங்க பையன் படிக்கிறதுக்காக அங்கே கூட்டு போயிருப்பாங்க. ஸோ அதனால் அவங்க யூஎஸ்ஏல இருக்காங்க. இப்போ அந்த சொத்து அவங்களோட பையனுக்கும் போகணும்னு சொல்லி அந்த பாட்டி பத்திரத்தில் எழுதி சைன் போட்டிருக்காங்க. இப்போ அந்த சைன் படி அவங்க கண்டிப்பாக அந்த அவங்களுக்கு வேண்டிய ஷேரை கொடுத்து தான் ஆகணும். இப்போ அப்படியே இந்த ஷாக் ஆகிட்டு இருக்காங்க அந்த மருமகள். ஏன்னா அவங்க என்ன நினச்சிக்கிட்டாங்கன்னா, சொத்து எல்லாமே நமக்கு தான் வந்துட்டுருக்கு, நம்ம பையனுக்கும் நம்ம வீட்டுக்காருக்கும் மட்டும்தான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பாங்க. கடைசியில் பார்த்தா பாதி ஷேர் அவங்களுக்கு போகணும், அதாவது அவங்க ஹஸ்பண்டோட தம்பி ஃபேமிலிக்கும் போகணுன்ற மாதிரி போட்டிருக்கு. ஏன்னா அவங்க தம்பி ஃபேமிலி என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, எங்களுக்கு உங்கள் உறவே வேணான்னு சொல்லிட்டு அவங்க யூஎஸ்ஏக்கு போயிருப்பாங்க அவங்க பையனை படிக்க வைக்கிறதுக்காக. ஸோ அதனால தான் அவங்களுக்கு செம கடுப்பாயிட்டுருக்கு இப்போ அந்த பெரிய மருமகளுக்கு. இப்போ அப்படியே தான் அவங்க அந்த பேப்பரை வாங்கி வச்சுட்டு அப்படியே தான் உட்காண்ட்ருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே அந்த பாட்டியோட சடங்குலாம் போயிட்டுருக்கு. ஸோ ஊர் மக்கள் எல்லாருக்குமே அவ்வளோ கண்ணீர் வந்துட்டுருக்கு. ஏன்னா அந்த பாட்டி உயிரோடு இருக்கும் போது நிறைய உதவி செஞ்சுருப்பாங்க. இப்போ அவங்க உலகத்தில் இல்லைன்னொன்னே எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இப்போ எல்லா மக்களுமே அழுதுட்ருக்காங்க, ஏன் இவங்க இப்போ பாதியிலே போனாங்கன்ற மாதிரி. அவங்களுக்கு 85 வயசு இருக்கும். ஸோ அவங்களுக்கு ரொம்ப சிக்காகி அவங்க இறந்துருப்பாங்க. ஸோ இதில் இன்னொரு கான்ட்ராக்டும் அவங்க எழுதி போட்டிருக்காங்க. அது அவங்க பெரிய மருமகள்கிட்ட கிடையாது, பெரிய மருமகளோட ஹஸ்பண்ட் கிட்ட அந்த கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ இப்போ அப்படியே தான் அந்த சடங்குலாம் முடிஞ்சு ஒரு 4 டேஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். ஸோ இப்போ அப்படியே அந்த பெரிய மருமகளும் அவங்க ஹஸ்பண்ட் பேசிகிட்டு இருக்காங்க. என்னங்க, இந்த மாதிரி உங்கள் அம்மா எனக்கு எல்லாம் தெரியும், உங்ககிட்ட ஏதோ கான்ட்ராக்ட் இருக்குன்னு மேடு சொன்னாங்க, அப்புறம் மேடை நான் வெளியே அனுப்பிட்டேன். என்னங்க, ஏன்? அவங்க நம்ம நல்லதுக்காக தானே உழைச்சிட்டு இருந்தாங்க இத்தனை வருஷமா, ஏன் இப்போ அவங்கள வெளியே அனுப்புனீங்க அப்படின்ற மாதிரி அந்த பெரிய மருமகள் கேட்குறாங்க. இப்போ அவங்களோட ஹஸ்பண்ட், இல்லை நான் அதுக்காகலாம் அனுப்பலை, கொஞ்சம் சில பல சுச்சுவேஷனுக்கு நான் அனுப்பியிருக்கேன், அதெல்லாம் கேட்காத அப்படி சொல்லிட்டு இப்போ அவர் அப்படி தான் டென்ஷனாக உட்காந்துருக்காரு. என்னங்க ரொம்ப டென்ஷனாக இருக்க மாதிரி இருக்குது? அதுவா, எங்கள் அம்மா பண்ண வேலைக்கு தான் அப்படின்ற மாதிரி இப்போ அவர் டென்ஷனாக உட்காந்துருக்காரு. என்னங்க அம்மா, அது என்ன பேப்பர் அப்படி சொல்லிட்டு இப்போ அவரோட ஒய்ஃபும் அதை எடுத்து படிக்கிறாங்க. படித்தோன்னே அவங்களுக்கு செம ஷாக். என்னங்க, அத்தை இந்த மாதிரி எழுதி வச்சுருக்காங்க, அதில் சைனும் பண்ணிட்டாங்களே, இப்போது ஊர் மக்களுக்கெல்லாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும் அந்த தகவல். ஐயோ என்னங்க இது அப்படின்ற மாதிரி அவங்களும் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே அவரும், ஐயோ எங்கள் அம்மாட்ட தலைப்பாடாக அடித்தேன், உங்கள் ஃப்ரெண்டெல்லாம் இங்கே நம்ம கூட்டத்தில் சேர்க்காதீங்க, நம்ம வீட்டில் சேர்க்காதீங்கன்னு. இப்போ பாரு என்ன நடந்திருக்குன்னு, அவங்க ஃப்ரெண்டோட பொண்ணுக்கு தான் நம்ம பையனை கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உங்கள் அத்தை, அதாவது உங்கள் மாமியார் எழுதி வச்சுருக்காங்க. என்னங்க, அவங்க என்ன இருந்தாலும் உங்கள் அம்மா தான், என் அம்மான்னு சொல்லிக்க எனக்கு அசிங்கமாக இருக்குது. நம்ம எவ்வளோ பெரிய ஃபேமிலி, எவ்வளோ ரிச்சான கோடீஸ்வரன், நம்ம போய் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு போய் என் பையன் முடியாது. என்னங்க, ஆனால் இது நம்ம ஊர் மக்களுக்கு வர, ஐயோ அப்படி சொல்லிட்டு அவர் ரொம்ப டென்ஷனாக உட்காந்துட்டுருக்காரு. அங்கே இருக்க ஃபைலெல்லாம் தூக்கி போடுறாரு. இப்போ அவங்களோட ஒய்ஃபும், என்னங்க டென்ஷன் ஆகாதீங்க, என்ன இருந்தாலும் அத்தை சொன்னதுலேயே ஒரு நியாயம் இருக்குல்ல, அத்தை ஏதோ காரணத்துக்காக தான் அந்த மாதிரி எழுதி வச்சுருக்காங்க, மற்றபடி வேற எதுவும் இருக்காது, நம்ம அவங்க வீட்டில் போய் பேசலாம், அதுக்கப்புறம் எதாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்க, நீங்கள் இப்போ டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க ஒய்ஃப் சொல்கிறேன். ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னால் புரியாதா? நான் என்னன்னு சொல்ல வரேன் புரியுதா உனக்கு? இப்போது நம்ம சொத்தெல்லாம் நம்ம பையனுக்கு மட்டும்தான் நான் நினச்சிட்ருக்கேன். இப்போ அது பாதி ஷேர் என் தம்பியோட ஒய்ஃபுக்கும் போகுது. அதை நீ புரிஞ்சுக்கிட்டு இருக்கியா இல்லையா? உனக்கு தெரியும்ல அந்த நியூஸை, அப்புறம் என்ன, அதை பற்றி ஒரு துளி கூட உனக்கு கோபம் வரலையா அப்படின்ற மாதிரி இப்போ அவர் கத்திகிட்ருக்கார். என்னங்க என்ன பண்ண சொல்கிறீங்க? அத்தை இப்படி பண்ணி வச்சுருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணுறது? அவங்கள்ட்ட அப்பயே சொன்னேன், நம்ம உறவே வேணான்னு சொல்லிட்டு யூஎஸ் போனவங்க தானே அவங்க, அப்போ எதுக்கு அவங்கள சேர்க்குறீங்கன்னு நான் அப்பயே அத்தைகிட்ட சொல்லிட்டு இருந்தேன். என்ன இருந்தாலும் நம்ம வீட்டு ஃபேமிலி, நம்ம ஃபேமிலியில் ஒருத்தவங்கன்னு சொல்லி என்னை ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. நான் எவ்வளோ சொல்லி பார்த்தேங்க, ஆனால் அத்தை கேட்கவே இல்லை. இப்போ கடைசி காலத்தில் கூட அவங்களுக்கு பாதி ஷேர் போய் ஆகணும்னு சொல்லிட்டு எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க. இப்போ என்னங்க பண்ணுறது? வேறு வழி இல்லை. அம்மா சொன்னதில் மாற்றினா ஊர் மக்களுக்கும் நமக்கும் ஏதோ பிரச்சனை ஆகிடும். அப்போ நம்ம தான் ஏதோ பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு நம்ம மேலே தப்பான எண்ணம் வந்துடும் மக்களுக்கு. ஐயோ அது மட்டும் நடந்துடக்கூடாது. அப்போ இல்லைனா என் தம்பியோட பொண்டாட்டியும் அவங்க பசங்களும் வந்துடுவாங்க. வேணாம், அது நடக்கக்கூடாது அப்படி சொல்லிட்டு அவர் கத்திட்டு இருக்காரு. என்னங்க இப்போ எதுக்கு டென்ஷன் ஆகிட்டு இருக்கீங்க? கம்முன்னு இருங்க, நம்ம எதா இருந்தாலும் பார்த்துக்கலாங்க
அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க ஒய்ஃபை கூல் பண்ணிட்டு இருக்காங்க. அவருக்கெல்லாம் செம்ம டென்ஷனாக இருக்குது. இப்போ அப்படியே தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்க ஒரு மேடை கூப்பிட்டு ஒரு டீ போட சொல்கிறாங்க. ஒரு 5 நிமிஷம் கழிச்சு அந்த மேடை அப்படியே வராங்க, வந்து டீ கொடுக்குறாங்க. இப்போ அப்படியே தான் நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி சொன்னோடனே இப்போ அவங்க அந்த மேடும் கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ அப்படியே தான் என்னங்க இதை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. இப்போ என்ன பண்ணுறது, நம்ம பையன் வேறு யூனிவர்சிட்டியில் படிச்சுட்டு இருக்கான். இப்போது அவனை கூப்பிட்டு வந்து ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணு தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொன்னான், அவன் கல்யாணம் பண்ணுவானா முதல்ல அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே அதை அவர் சொல்லிட்டு இருக்காரு. என்னங்க வேறு வழி இல்லையே, நம்ம மக்களுக்காக இதை பண்ணி தான் ஆகணும், இல்லைன்னா நம்ம மானோம் நாளைக்கு நீங்கள் பெரிய இடத்துல வரமாட்டீங்க. அப்புறம் உங்கள் தம்பி பொண்டாட்டியும் உங்கள் பசங்களும் வந்து நம்ம இடத்த வந்து பிடிச்சிக்கிட்டா அப்போ நம்ம எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ அப்படியே தான் அவரும் யோசிக்கிறாரு. இப்போ என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு செம கன்ஃபியூஷனாக இருக்குது. ஏன்னா அவராலையும் அவங்களையும் தப்பாக சொல்லிட முடியாது, அவர் சைடையும் வந்து தப்பாக சொல்ல முடியாது, அவங்க அம்மாவையும் தப்பாக சொல்ல முடியாது. ஸோ அதனால் ஏதோ ஒரு காரணத்தினால தான் அவங்க அம்மா அப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு நல்லா புரியுது. என்னங்க இப்போ நீங்கள் அமைதியாக படுங்க, அவன் என்ன இருந்தாலும் நம்ம ஊருக்கு வந்து தானே ஆகணும் நம்ம பையன். அப்போது இதை பற்றி அவன்கிட்ட பேசி அவனை சமாளிச்சிடலாம். நம்ம அந்த ஊர் மக்களுக்காக கண்டிப்பாக அதை பண்ணி தான் ஆகணும். இப்போது நீங்கள் ஊர் மக்களோட மனசெல்லாம் நீங்கள் தான் சொல்லி வைங்க, இதுக்கப்புறம் உங்கள் அம்மாவோட இடத்துல நீங்கள் தான் இருந்து இப்போ வாழ போகிறீங்கன்ற மாதிரி சொல்லி வைங்க. மக்களுக்கு இப்போ நம்பிக்கை கொண்டு வரணும், இல்லைன்னா கடைசி வரைக்கும் அவங்க நம்ப மாட்டாங்க, அப்போ நம்மளும் இந்த இடத்துல இருக்கிறது வேஸ்ட்டாக போயிடுங்க அப்படின்ற மாதிரி இப்போ அவங்க ஒய்ஃப் சொல்கிறாங்க. அதாவது அந்த பெரிய மருமகள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவரும் சரின்னு சொல்லிட்டு இப்போ அவரும் அப்படியே இருக்காரு. ஸோ இப்போ வாங்க சீனை கட் பண்ணி நம்ம ஹீரோவை பார்க்கலாம். ஸோ கிம் டயாங் அந்த பேரை கேட்டாலே எல்லாருமே அதிர ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா அவன் கொஞ்சம் ரவுடித்தனம் பண்ணுவான், ஏன்னா அவன் பணக்கார ஃபேமிலி இல்லை. ஸோ அவன் ரவுடித்தனம் பண்ண எல்லாருமே அடங்கிடுவானுங்க. ஸோ எதாவது பணத்தை வச்சு எதாவது பண்ணிடுவான். அதே மாதிரி நம்ம சும்மாவும் இருக்க மாட்டார், எல்லா பசங்க கூட சண்டை போடுறது அப்படின்ற மாதிரி ரவுடித்தனம் பண்ணிட்டு இருப்பார் அந்த காலேஜில். இப்போ தான் காலேஜ் ஃபஸ்ட் இயர் ஜாயின் பண்ணியிருக்காரு. நம்ம வீக்கு இப்போது 19 இயர்ஸ் ஓல்ட் ஆகுது. ஸோ அப்படியே தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து ஃபுட்பால் மேட்ச் விளாண்டுருக்காரு. டேய் இங்கே பார், உன்னால் என்னை சத்தியமாக தோக்கடிக்க முடியாது, நான் தான் ஜெயிப்பேன் அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாருன்னா அப்படி தான் அந்த மேட்ச் அப்படியே ரன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ அங்கே இருக்க பசங்களும் எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி வந்து தோக்கடிக்க பார்க்குறாங்க. ஆனால் வியால் அதெல்லாம் எதுவுமே இல்லை. அவர் அழகாக சர்வசாதாரணமாக அந்த மேட்சை அப்படியே அழகாக கம்ப்ளீட் பண்ணுறாரு. ஸோ வியோட டீம் தான் ஜெயிக்குது. வியோட டீமில் இருக்க எல்லாருமே பணக்காரங்க ஃபேமிலி தான். ஸோ மிடில் கிளாஸ் ஏழைங்க அப்படிலாம் கிடையவே கிடையாது. இப்போ விளாட்றது கூட ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியோட பசங்க கூட தான். ஸோ அங்கே இருக்க எல்லா பசங்களும் மிடில் கிளாஸ் தான். வி அளவுக்கு யாருமே கிடையாது அந்த காலேஜில். வியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஓரளவு ரிச்சு தான், பட் ஆனால் அளவுக்கு யாருமே கிடையாது. ஸோ இப்போ அப்படியே அப்படி சிரிச்சிட்டு அப்படியே அங்கே விளாண்டுருக்காரு. எடு காசு எடு அப்படின்ற மாதிரி இப்போ வியோட கேங்கில் இருக்க ஒருத்தவன் கேட்குறான். டேய் எட்ரா எடுப்பான், ஏய் எட்ரா அப்படின்னு நம்ம இப்போ மிரட்டினோடனே அவனுங்களும் அவனோட டீல், அதாவது லைக் சொல்லி வச்சுருப்பானுங்க, பெட் கட்டியிருப்பானுங்க, நாங்கள் இவ்வளோ தருவோம் நீங்கள் இவ்வளோ தரணும்னு சொல்லிட்டு. இப்போது தான் தோத்துட்டாங்கல்ல, ஸோ தோத்தபடி அவங்க பெட் கட்டி தான் ஆகணும். ஸோ இப்போ அவங்களும் கட்டிகிட்டு இருக்கானுங்க. இப்போ பார்த்துட்டு ஏய் என்ன எனக்கே பிச்சை காசு போடுறியா, இங்கே பாரு இந்த பணம்லாம் எனக்கு தேவையே கிடையாது, எனக்கு உன் கார் வேணும் அப்படின்னோடனே இப்போ அப்படியே அவன் ஒருத்தன் அங்கேருந்து வந்து அதெல்லாம் தர முடியாது, அது எங்கள் அப்பா எனக்காக வாங்கி கொடுத்தது. ஏய் மச்சான் பாடுறா, டீல்லேருந்து வெளியே போக பார்க்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அப்படி தான் வியோட ஃப்ரெண்டு சொல்கிறான். நீ அமைதார், அதே எப்படி அமுல் பேபி அப்படியே விட்டுருவேன்னு நினைக்கிறியா, மரியாதையே உன் காரை கொடு, அதெல்லாம் தர முடியாது அப்படி சொல்லிட்டு அவன் சொல்கிறான். இப்போ என்ன பண்ணுறாருனா அப்படி கோவமாக போய் அவன் ஷர்ட்டை பிடிச்சி தூக்குறாரு. அவனா பயப்படுறான். இப்போ அவனை சுற்றி நிறைய பேர் இருப்பானுங்க. அவனுங்களாம் விடு அவனை கீழே விடு. விடணுமா, உன் ஃப்ரெண்டை விடணுமா, அப்படின்னா காரை தர சொல்லு அப்படின்னு கேட்குறாரு. இப்போ அவனுங்களும் கார் சாவி வாங்கி எப்படியே கிட்ட கொடுத்துட்றானுங்க. ஏன்னா பற்றி எல்லாருக்குமே தெரியும், அவன் நல்லா ரவுடித்தனம் பண்ணுவான். இப்போ அப்படியே அந்த பையனை பார்த்து அப்படியே கீழே தள்ளி விட்டுட்டு அந்த பயம் இருக்கட்டும், என்கிட்ட தான் இந்த உன் வேலையெல்லாம் காமிச்ச அப்படியே உள்ளே வச்சு ஏற்றிடுவேன், போ அப்படி சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனா கூலாக அவர் கிளாஸ்க்கு நடந்து போகிறாரு. இப்போ அப்படி தான் அவர் கிளாஸ்க்கு போகலான்னு போகும்போது டக்குன்னு அங்கே இருக்க ஒரு பூத்தில், அதாவது அந்த டெலிஃபோன் பூத் இருக்குல்ல, ஸோ அங்கேருந்து கால் வருது. இப்போ அட்டன் பண்ணி பேசுகிறாரு. பார்த்தா அவங்க அம்மா தான். ஸோ அந்த அம்மா வேறு யாரும் இல்லை, ஃபஸ்ட் சீனில் நம்ம 2 பேர் பார்த்துருப்போம்ல, அதாவது பெரிய மருமகள் பார்த்துருப்போம்ல, ஸோ அவங்களோட பையன் தான் நம்ம இப்போ அப்படியே அவங்களும் தயம் என்னடா பண்ணிகிட்ருக்க அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. தோ இப்போ தான் கிளாஸ் ரூம்குள்ளே போகிறேன் அப்படின்றவன் கூலாக பேசுகிறாரு. அப்போ இவனா என்னடா பண்ணிட்டு இருந்த, ஐயோ அம்மா வேறு கண்டுபிடிச்சிருவாங்க போலக்கே, இல்லைம்மா
ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் டேய் திரும்ப நீ ஆரம்பிச்சிட்டே அந்த மேட்ச்சை. டேய் மிடில் கிளாஸ் பசங்க கூட சேராதன்னு சொல்லிட்டு இருக்கல, கேட்க மாட்டியாடா அப்படியே அவங்க அம்மா கத்துறாங்க. மா இப்போ எதுக்குமா கத்திட்டு இருக்க நொய்யின்னு, இப்போ என்ன விஷயமா கால் பண்ண அப்படின்ற மாதிரி இப்போ கேட்குறாரு. இப்போ அவங்க அம்மா பார்த்துட்டு அது இல்லைப்பா, இப்போது நம்மளோட வீட்டுக்கு கிளம்பி வா ஒரு வேலையா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. மா இப்போ தான் எக்ஸாம்லாம் ஆரம்பிக்க போகிறாங்க, அப்போ போய் மா வர முடியாதுமா அப்படி சொல்கிறான். டேய் கொஞ்ச நாள் வந்துட்டு போடா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. மா என்னால் இப்போலாம் வர முடியாதுமா, எனக்கு வேலை இருக்குல்ல, எப்படிப்பா வர முடியும். இப்போ அம்மா பார்த்துட்டு தயாங் இங்கே உங்கள் அப்பா நிறைய பேசணும்னு சொல்லியிருக்கார், பாட்டி இறந்த விஷயம் உனக்கு தெரியும்ல, பாட்டி இறந்து போகும்போது கூட நீ வரல, என்னடா நினச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி இப்போ வியோட அம்மா கேட்குறாங்க. இப்போ மா இப்போ இங்கெல்லாம் இங்கே வர முடியாதுமா, இப்போது எனக்கு வேலை இருக்குமா, இப்போ எனக்கு தெரியாது தயாங், இப்போ நீ வரலன்னா அதுக்கப்புறம் அம்மா பேச மாட்டேன். ஐயோ அம்மா என்னம்மா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறீங்க, சரி வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ தேவங்க அப்படியே ஃபோனை வச்சிடுறான். இப்போ அப்படியே தேவங்களோட அம்மாவும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு அவங்களும் ஃபோனை வச்சுட்டு கிளம்பிட்டாங்க. ஸோ இப்போ அப்படியே நம்ம தேவங்க பார்க்கலாம். என்னடா மச்சான் என்னாச்சு அப்படின்னு நம்ம ஜிமின் கேட்குறான். ஜேகேவும் அப்படியே பார்க்குறான். டேய் அம்மா ஊருக்கு கூப்பிட்றாங்கடா வர சொல்லி, இப்போது வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு நம்ம தேவங்க சொல்கிறான். அப்போ கிளம்புடா அப்படின்னு ஜேகே சொல்கிறான். டேய் மச்சான் எக்ஸாம் வருது இல்லடா, இல்லை எப்படிடா போக முடியும் அப்படின்னு தேவங்க சொல்கிறான். இப்போ ஜிமின் பார்த்துட்டு டேய் மச்சான் உங்கள் அம்மா கூப்பிட்றாங்கன்னா ஏதோ ஒரு விஷயம் இருக்குண்டா, நீ கிளம்பி போ, நாங்கள்லாம் பார்த்துக்குறோம், நீ கிளம்பு, எக்ஸாம் தானே பார்த்துக்கலாம், எத்தனை தாட்டி நம்ம அரட்டை அடிச்சிருக்கோம், இது எப்படி சுலபசனமாக பண்ணிடலாம், நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி ஜிம்முனும் அனுப்புகிறான். விஜய்க்கும் கிளம்பு மச்சான், அதான் அம்மா கூப்பிட்றாங்களே கிளம்பு அப்படின்னு நம்ம ஜேகே சொல்கிறான். வீக்கோ சரி ஓகே அப்படின்ற மாதிரி தோணுது. ஸோ அவனும் அப்படியே தான் திங்ஸ்லாம் பேக் பண்ணிவிட்டு இப்போ அப்படியே தான் அவன் காலேஜில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான். இப்போ அப்படியே அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுறான் அந்த டெலிஃபோன் பூத் மூலயமா. இப்போ அப்படியே அவங்க அம்மா ஹலோ சொல்லு பார்த்தேன் அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே, அம்மா நான் வீட்டுக்கு வரேன், நம்ம ஆளுங்கள்லேருந்து யாரையா அனுப்புங்க அப்படின்னு நம்ம தேவங்க சொன்னோன்னே, சரிப்பா இதோ இப்போ உடனே வந்துடுவாங்க அப்படின்னு இப்போ தேவங்க அம்மா சொல்கிறாங்க. சீக்கிரம் வர சொல்லுங்கம்மா, ரொம்ப நேரமாக நிற்கிறேன் அப்படி தேவங்க சொல்கிறேன். ஐயோ இதோ வர சொல்கிறேன்ப்பா அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே தேவங்க அம்மாவும் அப்படியே கிளம்ப சொல்கிறாங்க, ஆர்டர் கொடுக்குறாங்க. ஸோ அப்படி தான் ஒரு கார்லேருந்து ஒரு பெரிய கார், ஒரு பிளாக் கலர் கார் அப்படியே தேவங்கோட முன்னாடி நிற்கிது. தேவங்க பார்க்குறாரு. இப்போ அப்படியே டிரைவரும் தம்பி மேடம் தான் அனுப்பி வச்சாங்க அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறார். அம்மா தானே அப்படின்னு நம்ம தேவங்க கேட்குறான். ஆமாம் தம்பி வாங்க உள்ள அப்படின்ற மாதிரி இப்போ அவரும் சொல்கிறார். தேவங்க அப்படியே தான் அவனோட பேக் எல்லாத்தையும் அங்கே அந்த கார் மேலே அப்படியே போடுறான். ஸோ அப்படியே அவனும் உள்ளே வந்து உட்காந்துட்டு, அப்புறம் அங்கிள் எப்படி போயிட்டுருக்கு நம்ம வீடு, பாட்டி இறந்ததுலேருந்து ரொம்ப நல்லாவே போகலப்பா, எல்லா மக்களும் ரொம்ப கஷ்டப்படுறாங்க, இப்போ கூட மேடம் உன்னை எதுக்கு கூப்பிட்றாங்க தெரியுமா அப்படின்ற மாதிரி இப்போ டிரைவர் கேட்குறாரு. அம்மா சொல்லவே இல்லையா என்கிட்ட, என்னது உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க ஆனால் என்கிட்ட சொல்லவே இல்லையா அப்படின்னு நம்ம தேவங்க கேட்குறாரு. உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம் தான்ப்பா அப்படின்னு டிரைவர் சொல்கிறாரு. தேவங்கள செம ஷாக்கு. என்ன கல்யாணமா, எனக்கு எதுக்கு கல்யாணம் அப்படின்னு தேவங்க கேட்குறான். ஐயோ தம்பி டென்ஷன் ஆகாதப்பா, அம்மாவுக்கு வயசாகிட்டே இருக்குது, இருக்க உனக்கும் வயசாகிட்டே இருக்குது, எனக்கு 19 தானே ஆகுது, அதுக்குள்ளே எதுக்கு கல்யாணம். இல்லைப்பா அந்த காலத்துலலாம் நாங்களாம் 15 வயசுல கல்யாணம் பண்ணிட்டோம், ஆனால் நீங்களாம் கொஞ்சம் அப்படியே ஏறி போயிட்டே இருக்கீங்க, அதனால தான் தம்பி உனக்கு 19லேயே கல்யாணம் பண்ணி வைக்கிறது நல்லதுன்னு எல்லார்ட்டையும் கேட்டாச்சு, அதனால தான் உங்கள் பாட்டி உங்களுக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு தர மாதிரி எல்லாமே பண்ணி வச்சுருக்காங்க. என்ன சொல்கிறீங்க ஒன்றும் புரியலை அப்படி அவங்க திரும்ப திரும்ப கேட்குறான். இவ்வளோதான்ப்பா எனக்கு தெரியும், அவங்க பேசும்போது நான் காதில் வாங்கினேன், அவ்வளோதான். அப்போது அம்மா பேசுறதெல்லாம் காதில் வாங்கிட்டு இருந்திருக்கீங்க, தம்பி மன்னிச்சிருப்பா. பரவாயில்ல, இப்போது இந்த கதையை நீங்கள் சொல்லலைன்னா எனக்கு ஒன்றும் தெரிஞ்சிருக்காது அப்படின்ட்டு அவங்க அப்படி தான் டிரைவரை பார்க்குறாரு. ஐயோ தம்பி கதெல்லாம் இல்லைப்பா, இது உண்மைதான், உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் பேசிகிட்டு இருந்தாங்க, நான் யதார்த்தமாக அந்த வழியில் போனேன்னா அப்போ காதில் கேட்டேன்ப்பா, அதனால் சொல்லணும்னு தோணுச்சு. அதாவது மேடம் உங்ககிட்ட சொன்னாங்களா இல்லையான்னு தான், வேற ஒன்றும் இல்லை தம்பி, நீங்களும் அழகாக கல்யாணம் பண்ணிக்கிட்டு நிறைய பசங்களை வச்சுக்கிட்டு நல்லா இருக்கும்ல அப்படின்னு அந்த டிரைவர் அவரோட ஹாப்பினஸ்க்காக அவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ தேவங்க அப்படியே முறைக்கிறான். அவ்வளோதான், அவர் அப்படியே சைலண்ட் ஆகிட்டாரு. சரி தம்பி நான் எதுவும் பேசலை அப்படின்னு சொல்லிட்டு அவர் சைலண்ட் ஆகிட்டார். மூடிக்கிட்டு வண்டியை ஓட்டுங்க, வந்த வேலையை பார்க்காம சும்மா. இப்போ தேவங்க அப்படியே தான் அதே செம்ம திங்கிங்காக இருக்குது. ஏன்னா
ஏதோ கல்யாணம்ன்றாங்களே என்னன்ற மாதிரி. ஏன்னா தேவங்க்கு இப்போ எந்த கல்யாணம் எந்த கேர்ள்ஸ் மாதிரி இப்போ வரைக்கும் அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. ஸோ அதனால தான் தேவங்க இப்படி ஷாக் ஆகிருப்பான். இப்போ அப்படியே தான் அப்படியே இந்த கார் நேராக அந்த கோட்டைக்கிட்ட, அதாவது அந்த வீட்டுக்கிட்ட நிற்குது. ஸோ அது பார்க்கவே கோட்டை மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ அப்படி தான் தேவங்க உள்ளே வரான். அப்படி தேவங்க அம்மா ஓடி வந்து, தேவங்கா எப்படிப்பா இருக்க, பார்த்து எவ்வளோ வருஷம் ஆகுது, எப்படி இருக்கப்பா அப்படின்னு இப்போ தேவங்க அம்மா கேட்குறாங்க. மா நல்லா தாம்மா இருக்கேன். என்னப்பா அப்படியே ஒல்லி ஆயிட்ட, வா வா அம்மா உனக்கு சாப்பாடு போட்டு எப்படியோ ஒன்று பெருசாக்கிடுறேன், வா 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 அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படியே தான் தேவங்க அப்படியே உள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ தேவங்க அப்படியே கேட்குறான், மா எதுக்குமா வர சொன்ன அப்படின்ற மாதிரி தேவங்க கேட்குறான். டேய் அப்பாவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலாம்டா வாடா அப்படி சொல்லிட்டு இப்போ தேவங்க அப்பா எங்கே இருக்காரு, அங்கே தான் கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க தேவங்களோட அம்மா. இங்கே தேவங்க அப்பாண்ணா நல்லா நிறைய ஃபைல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. ஸோ அவர் ரொம்ப செக் பண்ணிட்டு ரொம்ப அதை கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ தேவங்க அப்படியே வந்திருப்பான். இப்போ அப்படியே தான் தேவங்க அம்மா, என்னங்க பையன் வந்திருக்கான் பாருங்க அப்படின்னு இப்போ தேவங்க அப்பா பார்க்குறாரு. அப்படியே நம்ம தேவங்க அப்படியே ரொம்ப ஒல்லியா ரொம்ப பார்க்க அழகாக ஹேண்ட்ஸமாக இருக்காரா. ஸோ தேவங்க அப்பா அப்படியே பார்த்துட்டு, டே தேவங்க எப்படிப்பா இருக்க, அப்படியே அப்பாவை செதுக்கி வச்ச மாதிரியே இருக்கேப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேவங்க அப்பா அப்படியே போய் தேவங்க ஹக் பண்ணிக்கிறாரு. இப்போ தேவங்க, அப்பா நீங்கள் எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, என்ன உடம்பே சுத்தமாக போன மாதிரி இருக்குது அப்படி தேவங்க கேட்குறான். டேய் உன் உடம்பு தாண்டா போயிருக்கு, எனக்கு தொப்பம் மட்டும் தாண்டா போயிருக்கு அப்படி சொல்லிட்டு அப்பா பையன் ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. சரிப்பா நீ வேலை இருக்குன்னா பாரு, நான் அம்மா கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படி தான். சரிம்மா என்ன விஷயமா என்னை வர சொன்னீங்க இவ்வளோ சீக்கிரமா அப்படின்னு சொல்லி தேவங்க கேட்குறான். டேய் அது ஒன்றும் இல்லைடா, உங்கள் பாட்டி அப்படி சொல்லிட்டு அவங்களும் நடந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. மா அதுக்காக பாட்டி ஆசைப்பட்ட மாதிரி போய் போய் ஒரு மிடில் கிளாஸ் பொண்ணையா, மா அதெல்லாம் எனக்கு செட் ஆகாது, முடியாதுமா. டேய் புரிஞ்சுக்கோடா, அப்போ தான் நமக்கு சொத்து நம்ம கையில் வரும் அப்படின்ற மாதிரி இப்போ தேவங்க அம்மா சொல்கிறாங்க. மா உன் சொத்துக்காக உன் பையன் வாழ்க்கை போனாலும் பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே தேவங்க கேட்குறான். டேய் அது இல்லைடா, நான் என்ன சொல்ல வரேன்னு உனக்கு புரிய மாட்டேங்குது. இப்போது நீ கல்யாணம் பண்ணனு வச்சுக்கோயேன், இந்த நாட்டில் இருக்கவங்க எல்லாருமே உங்கள் அப்பாவுக்கு ஓட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா உங்கள் அப்பாவுக்குன்னு நிறைய எனிமீஸ் இருக்காங்கடா. இப்போ கல்யாணம் பண்ணனு வச்சுக்கோயேன், உங்கள் அப்பாவுக்கு நீ நல்லா உதவியாக இருக்க முடியும். அப்போ அது மூலிமா மக்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும். சரி இவர் இல்லைன்னா அவங்க பையன் பார்த்துப்பாங்க, அதனால தான்டா புரிஞ்சுக்கோடா. மா இங்கே பாரு, நான் படிச்சுட்ருக்கேன், படிக்கும் போது இந்த கல்யாணம் இந்த குடும்பம் அதெல்லாம் என்னால் முடியவே முடியாதுமா. அதுவும் மிடில் கிளாஸ்னால் என்னால் சுத்தமாக முடியாது. இந்த பொண்ணுங்க மேலே இன்ட்ரெஸ்ட் எனக்கு போயிடுச்சு, அதனால நாளை விட்டுருங்க அப்படி சொல்லி தேவங்க போயிட்டே இருக்கான். இப்போ தேவங்கம்மா, டேய் பேசிகிட்டு இருக்கலடா எங்கடா போகிற அப்படி சொல்லி தேவங்கம்மா கூப்பிட்றாங்க. மா இங்கே பாருமா, இந்த கல்யாணம் இந்த கன்றாவி இதெல்லாம் என்கிட்ட பேசுகிற வேலை வச்சுக்காதீங்க. இந்த கல்யாணம்லாம் நான் பண்ணுற மாதிரி எனக்கு ஐடியா இல்லை, சும்மா சொல்லிட்டேன். ஏற்கனவே நான் காதலிச்சு என் நேரத்தை நான் வீணாக்கிட்டு இருக்கேன், அது உங்களுக்கு புரியுதா இல்லையா அப்படி சொல்லி தேவங்க சொல்கிறான். தேவங்க அம்மாக்கெல்லாம் ஒன்றும் புரியல. ஸோ அப்படியே தேவங்க கிளம்புங்க தயவு செஞ்சு அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படியே என்ன பண்ணுறான்னா அவன் மட்டும் அவனோட ரூமுக்கு போயிடுறான். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது இப்போ கல்யாணன்ற மாதிரி பேசுகிறாங்கன்ட்டு. இப்போ தேவங்க அம்மாலாம் கேட்காம நீ என்ன வேணால் பேசிக்கோ, ஆனால் கல்யாணம் நடக்கிறதான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒரு கார் எடுத்துகிட்டு நேராக இப்போ அந்த மிடில் கிளாஸ் வீட்டுக்கு தான் போகிறாங்க. ஸோ இப்போ அவங்களும் அப்படி பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அப்படி சீனை கட் பண்ணி உங்களை பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் ஸ்கூலில் இப்போது ஒரு ட்ராயிங் போட்டி மாதிரி வச்சுருக்காங்க. ஸோ யார் அழகாக வரைகிறாங்களோ, அதாவது அவங்க டாபிக் மாதிரி கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு அழகான ஒரு கேர்ளை வரையணும், அந்த கேர்ளுக்குள்ளே நிறைய மெசேஜ் இருக்கிற மாதிரி வரையணும் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அப்படி தான் நீங்கள் செம்மையாகவே ட்ராயிங் பண்ணுவீங்க. ஸோ அதனால தான் நீங்களும் அதில் கலந்துருப்பீங்க. ஸோ அப்படி தான் இப்போ அப்படியே அதுக்காக நீங்கள் ரிகர்சல் எடுத்துகிட்டு இருக்கீங்க, அதாவது சும்மா ரஃபாக ட்ராயிங் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களுக்குள்ளே. ஸோ இப்போ அப்படி தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து, ஏ வயன் செம்மடி, இது ரொம்ப அழகாக இருக்குடி, இதில் என்ன மெசேஜ் சொல்ல போகிற, அது நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. அவளுங்களுக்குலாம் ஒன்றும் புரியல, என்ன நீங்கள் சும்மா குட்டியாக வரைஞ்சி பார்க்குறீங்க, ஏன்னா அதுக்கப்புறம் பெருசாக வரையணும்னு சொல்லிட்டு. இப்போ அப்படியே தான் அந்த ட்ராயிங் போட்டிக்காக டைமும் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்படியே தான் நீங்கள் அழகாக ட்ரா பண்ணிகிட்ருக்கீங்க. கிட்டத்தட்ட அந்த போட்டி ஒரு 1.5 டைமாக போயிட்டுருக்கோம். ஸோ ஒரு 1 ஹவருக்கு மேலே அந்த ட்ராயிங் போட்டி போயிட்டுருக்கு. ஸோ நீங்கள் இப்போ அழகாக ட்ராலாம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ ட்ராயிங் பண்ணி அதுக்கான மெசேஜ் எழுதிட்டுருக்கீங்க, அதுவும் உங்களோட ஓன் வேர்ட்ஸில் எழுதிட்டுருக்கீங்க. ஸோ அப்படியே மேம் அப்படியே செக் பண்ணுறதுக்காக வராங்க. ஸோ கிட்டத்தட்ட அந்த ட்ராயிங் போட்டியில் ஒரு 20 பேர் தான் ஜாயின் பண்ணியிருப்பாங்க, கேர்ள்ஸ் மட்டும்தான். ஸோ அப்படி தான் நீங்கள் அழகாக ட்ரா பண்ணிகிட்ருக்கீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இங்கே என்கரேஜ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நீங்கள் நான் அழகாக ட்ரா பண்ணிகிட்ருக்கீங்க, மற்ற கேர்ள்ஸ் எல்லாருமே வெளியே இருக்காங்க. ஸோ இப்போ அப்படி தான் நீங்கள் அழகாக ட்ரா பண்ணிவிட்டு, மேம் நான் முடிச்சிட்டேன் மேம் அப்படின்ற மாதிரி நீங்கள் காட்டுறீங்க.
அவங்க பார்க்குறாங்க. அவங்களுக்கே அதாவது உங்களோட கிளாஸ் டீச்சருக்கே உங்களோட ட்ராயிங் ரொம்ப பிடிச்சி போச்சு. வயன் வாவ் சூப்பர், இவ்வளோ அழகாக நீ ட்ரா பண்ணுவியா, பேசாமல் வயன் நீ ஒரு ஆர்டிஸ்ட்டாக வந்துடுறேன். ஆமாம் அது என்ன மெசேஜ் அது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் படித்து பார்க்குறாங்க. ஸோ ஒரு உமனுக்காக தேவையான ஒரு மெசேஜ் தான், அவங்களுக்கே அது இன்ஸ்பயர் ஆகிடுது. வயன் இது நீ கண்டிப்பாக ஜட்ஜ் கிட்ட காட்டலாம், அவங்க பார்த்துட்டு கண்டிப்பாக ஒன்று தான் செலக்ட் பண்ணோம், வேணா நான் அடித்து சொல்கிறேன், நீ தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்குவேனா பாரு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. நீங்கள் லிட்டிலாக ஸ்மைல் பண்ணுறீங்க. ஸோ அப்படி தான் இப்போ எல்லாருமே முடிச்சுட்டாங்க. ஸோ அந்த ஸ்கூலில் பணக்காரங்க பசங்களும் படிக்கிறாங்க, மிடில் கிளாஸும் படிக்கிறாங்க, ஏழைங்களும் படிக்கிறாங்க. அந்த ஸ்கூல் காமனான ஸ்கூல் தான். ஸோ நீங்கள் அப்படி தான் அந்த போட்டிக்காக ரிசல்ட் வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஏன் பயப்படாத, நீ தான் கண்டிப்பாக வின் பண்ணுவ அப்படின்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணுறாங்க. உங்களுக்குலாம் பயமாக இருக்குது, ஏன்னா வின் பண்ணால் கொஞ்சம் காசு கிடைக்கும், லைக் 10,000 போல் கிடைக்கும். ஸோ செகண்டாக வின் பண்ணுறவங்களுக்கு 5, ஸோ தேர்டாக வின் பண்ணுறவங்களுக்கு 1000 ருபீஸ் மாதிரி சொல்லி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த காலத்தில் 10,000 ரூபாவே பெரிய வேலை தான், லைக் 10 lakh 10 crore, அதாவது 1 crore தாண்டின மாதிரி தான் 10,000 ரூபாவே. ஸோ அதனால தான் வாங்கி அதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கா, ஏன்னா அவளுக்கு ஒரு ஆசை இருக்குது. ஸோ அவள் கிட்டார் வாங்கி ப்ளே பண்ணி பார்க்கணுன்னு. ஸோ அதனால தான் அவள் அதுக்காக காசு சேர்த்து வச்சிட்ருக்கா. பட் ஆனால் அவளுக்கு இன்னும் அமௌண்ட் தேவைப்படுது ஒரு கிட்டார் வாங்குறதுக்கு. ஸோ அதனால தான் அந்த அமௌண்ட் மூலிமா அவள் கிட்டார் இன்னும் நிறைய பெரிய கிட்டாராக வாங்கணும்னு சொல்லிட்டு தான் அவளோட எய்மே. ஸோ அதனால தான் இப்போ அவளுக்கு அந்த அமௌண்ட் கிடச்சிதுன்னா கரெக்டாக அவள் வாங்குறதுக்கும் அந்த அமௌண்ட்டுக்கும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் வாயின் வெயிட் பண்ணிகிட்ருக்கா. இப்போ அப்படி தான் மைக்கில் அனௌன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வயன் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்கடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லாருமே உட்காந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஜட்ஜஸ் எல்லாருமே அப்படியே ரிசல்ட்டு கையில் கொடுத்துட்றாங்க. ஸோ ஃபைனலி அந்த ஃபஸ்ட்டு யாருன்ற மாதிரி, அதாவது ஆர்டிஸ்ட் ஆஃப் த ஸ்கூல் அப்படின்ற மாதிரி சொல்ல வராங்க. நீங்களாம் செம்மையாக ஆர்வமாக இருக்கீங்க. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் அதிகமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எனிமீஸ் நிறையாவே இருக்காங்க. ஸோ உங்கள் எனிமி பொண்ணு அவள் ஒரு லைக் பணக்காரி தான். ஸோ அவள் அப்படி தான், அவள் அப்படி நின்றுட்டுருக்கா, ஏன்னா அவளும் ட்ரா பண்ணியிருப்பா, அவளோட ட்ராயிங்கும் நல்லா தான் இருக்கும். ஸோ இப்போ ஜட்ஜஸ் எல்லாம் சேர்ந்து அப்படி தான் ரிசல்ட் கொடுத்துருப்பாங்க. இப்போ அப்படியே ஒரு சீஃப் வந்திருப்பார். ஸோ அந்த ஸ்கூலுக்கே ஹெட்டுன்னு சொல்லலாம். அவர் தான் இப்போது விஐபியாக வந்திருக்காரு. ஸோ இப்போ அவர் தான் அனௌன்ஸ் பண்ண போகிறாரு. இப்போ அப்படியே நேம் படிக்கிறாரு. ஜூலி, கிம் ஜூலி அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இங்கே அந்த எனிமி பொண்ணோட பேர் ஜூலி தான். ஸோ கிம் ஜூலி அவள் தான் வின் பண்ணியிருக்கான்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள ரொம்ப ஹார்ட் பிரேக் ஆகிடுது. ஏய் வயன், நீ பண்ணது ரொம்ப அழகாக தானே இருந்துச்சு, அப்புறம் ஏன்டி உனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் தரல அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே சொல்கிறாளுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். உங்களுக்கு இன்னுமே ரொம்ப கடுப்பேற்றுற மாதிரி பேசிகிட்டு இருக்காளுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். உங்களுக்கு ரொம்ப ஹார்ட் ப்ரோக் ஆகிடுச்சுன்னா நீங்கள் அவ்வளோ உழைச்சிருப்பீங்க அந்த ட்ராயிங்க்காக. இப்போ ட்ராயிங்கில் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைக்கல, அதாவது 10,000 கிடைக்கலன்னு சொல்லிட்டு ரொம்ப சேடாக இருக்கீங்க. ஸோ ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது உங்களுக்கு. ஸோ செகண்ட் ப்ரைஸ் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. செகண்ட் ப்ரைஸ் கிம் வயன்ற மாதிரி சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த ப்ரைஸ் வாங்குறதுக்கு அந்தளவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஏன்னா நீங்கள் எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்கலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. நம்ம லைஃப்பில் என்றைக்குமே நம்ம எதிர்பார்க்கறது கிடைக்கவே கிடைக்காது. ஓ அவ்வளோதான் அப்படி சொல்லிட்டு அப்படியே இந்த ப்ரைஸ் வாங்கிட்டு அவங்களுக்கு தேங்க்யூ சொல்லிட்டு அப்படின்னு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் முன்னாடி உட்காடுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து சரி விடு பார்த்துக்கலாம் வயன், அந்த பணக்காரங்கனால இப்படி தான் பண்ணுவாங்க போல் அப்படின்ற மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் அப்படிலாம் இருக்காதுரி, அவள் என்னோட நிறையா பண்ணியிருப்பா போல், நிறையா ஒர்க் பண்ணியிருப்பா போல், அது அவளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ், விடுங்க பார்த்துக்கலாம். நீங்கள் மட்டும் கேஷுவலாக சொல்கிறீங்க, பட் ஆனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸால் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியல. எப்படி அதை நீ அப்படியே போகிற, அதெல்லாம் முடியாது, வா 1க்கு 2 கேட்டுடலாம் அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட் அப்படியே உங்களை பிடிச்சி இழுத்துட்டு போயிட்டுருக்கா. நீங்கண்ணா தேவையில்லாத பிரச்சனை வேணாம் ரியா அப்படின்றீங்க. நீ சும்மா சொல்லிட்டு அப்படியே ரியாவை நீங்கள் பிடிச்சி இழுக்கிறீங்க. ஆனால் ரியா கேட்குற மாதிரி இல்லை, அவள் அப்படியே தான் ஜூலி முன்னாடி நிற்கிறா. என்னன்ற மாதிரி ஜூலி கேட்குறா, ரொம்ப திமிரா, ஏன்னா ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கிட்டால. ஸோ அந்த திமிரில் தான் இப்போ ஜூலி அப்படியே உட்காந்துருக்கா. ஜூலியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிரிச்சிட்டு இருக்காங்க வயனை பார்க்கும் போது. ஸோ வயனும் பார்க்குறா. ஸோ இப்போ அப்படியே தான் நம்ம ரியா என்ன பண்ணுறானா, நீ என்ன ட்ரா பண்ண காமின்னு சொல்லிட்டு அப்படியே ஜூலியோட ட்ராயிங்கை பார்க்குறா. ஸோ எப்படி வயன் வரைஞ்சிருப்பாளோ அதே ட்ராயிங் தான், பட் மெசேஜ் வேறு, ஆனால் அதே ட்ராயிங் தான். ஸோ இப்போ அப்படியே ஷாக் ஆகிடுறா ரியானா. இப்போ அப்படியே தான் ஜூலி பார்க்குறா. என்ன ரொம்ப ஓவராக பண்ணுறீங்க, வயனும் வரைஞ்சாதான் நானும் வரைஞ்சேன்தான், பட் அதில் இருக்க மெசேஜ் அவங்கள ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணி விட்டுச்சு. அதான் ஆனால் நீ எப்படி நீ வயனோட ட்ராயிங்கை திருடலான்னு சொல்லிட்டு ரியாக்கெலாம் செம கடுப்பு வருது. நீங்கண்ணா பரவாயில்ல இருக்கட்டும் டி வாடின்னு சொல்லிட்டு நீங்கள் பிடிச்சி இருக்கிறீங்க. வயன் நீ சும்மாரு, 1க்கு 2 கேட்கணும்டி அப்படி சொல்லிட்டு ரியாவும் இப்போது ஜூலி சண்டை போடுறாங்க. ஜூலியோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ரியாவை அடிக்கிறாங்க. நீங்கள் அப்படியே தான் ரியா தேவையில்லாத பிரச்சனைடி வேணாண்டி அப்படின்றீங்க. வயன் நீ சும்மா இருவாயன், உனக்காக என் உயிரை கூட கொடுப்பேன்டி அப்படி சொல்லிட்டு இப்போ ரியா அப்படியே சண்டை போட்டுட்ருக்கா. நீங்கள்னா சும்மாவே இருக்க மாட்டேங்கிறீங்க. சரி சொல்லிட்டு சார் கூப்பிட்டு வந்துடுறீங்க. ஸோ சார் வந்து எல்லாத்தையும் கேட்குறாரு. இப்போ ரியா அப்படியே தான் அவங்க
பக்கத்தில் உட்காந்துட்டு எதுக்கடி சாரை கூப்பிட்ட இல்லைன்னா அவளை அப்படின்ற மாதிரியா ரொம்ப டென்ஷன் ஆகுறா. நீங்கள் எதுக்கடி இப்போ இவ்வளோ டென்ஷன் ஆகுற, விடு, செகண்ட் ப்ரைஸ் கிடச்சது பெரிய விஷயம்டி, எனக்கு 5000 போதும், நான் நார்மலான கிட்டாரே வாங்கிக்கிறேன். அப்படிலாம் வாயன், நீ கிட்டாரிஸ்ட் ஆகணும்னு உனக்கு எவ்வளோ கனவு இருக்குது, வெளிநாட்டில் போய் ஒரு பெரிய அளவில் நீ நிறைய சாதிக்கணும்னு ஆசைப்படுறல்ல, அப்புறம் ஏன் வாயன் உன் ஃப்ரெண்ட் ஆகிய நான் ஏதாவது உனக்கு பண்ணணும்ல. ரியா, நீ எனக்கு ஃப்ரெண்டாக கிடச்சதே பெரிய விஷயம், இதெல்லாம் வேணாண்டி அப்படின்றீங்க. ரியாக்கெலாம் இன்னுமே மனசு கேட்கல. அவள் எப்படியாவது ஏதாவது செய்யணும்னு சொல்லிட்டு அவள் மனசுக்குள்ளே ஏதோ திங்கிங் போகுது. இப்போ நீங்கண்ணா இங்கே பாரு, என்னை பாருடி அப்படின்றீங்க. இப்போ ரியா உங்களை பார்க்குறா, என்னன்ற மாதிரி கேட்குறா. இங்கே பாரு, நம்மளே இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் வந்திருப்போம். அந்த காரணத்தை பண்ணிவிட்டு நம்ம மட்டும் கிளம்பிடலாண்டி. அதை விட்டுட்டு தேவையில்லாமல் மற்றவங்கள ஹர்ட் பண்ணி அந்த காரணத்தை முடிக்கணும்னு எந்த அவசியமும் கிடையாதுல்ல. நம்ம இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்திருப்போம். ஸோ வந்துட்டு அந்த காரணத்தை மட்டும் முடிச்சுட்டு நம்ம அப்படியே நமக்கான நேரம் வரும்போது நம்ம கிளம்பிடணுண்டி. அவ்வளோதான். இந்த வேர்ல்டு யாருக்குமே பெர்மனெண்ட் கிடையாது. அதே மாதிரி எவ்வளோ பெரிய பணக்காரனாக வந்தாலும் சரி, அவனால் இந்த உலகத்தை வாங்கவே முடியாது. அவனுக்குன்னு ஒரு சாவு வந்தால் அவன் கிளம்பி போய் தான் ஆகணும். இது என்னோடய உலகம், நான் பணக்காரன், நான் வாங்கிடுவேன். எவ்வளோ பெரிய பணக்காரனாகவே இருந்தாலும் இந்த உலகத்தை அவனால் சுத்தமாக வாங்க முடியாது. ஏன்னா இந்த வேர்ல்டே இந்த கடவுள் கையில் இருக்குது. அதனால் அவர் என்றைக்கு நினைக்கிறாரோ அவர் அந்த டைமில் நம்ம எடுத்துப்பார். அப்புறம் திரும்ப நமக்குன்னு ஒரு ஜென்மம் வந்தால் கண்டிப்பாக திரும்ப கூட நம்ம இந்த உலகத்துக்கு வரலாம். அது சில பேருக்கு கிடைக்கும், சில பேருக்கு அது கிடைக்க வாய்ப்பே இல்லடி. அதனால் இருக்கிற வரைக்கும் நம்மளை சுற்றி இருக்கவங்க கூட சந்தோஷமாக இருக்கணும் ரியா. அதை விட்டுட்டு சண்டை போடாத, கொஞ்சம் பொறுமையாக இரு. அவளே ஒரு நாள் அவள் தப்பை திருந்துவாடி. நீ ஏன் இப்போ ஃபீல் பண்ணிகிட்ருக்க, விடு, பார்த்துக்கலாம் அப்படின்றீங்க. இப்போ ரியானா, வயன், உன்கிட்ட பிடிக்காத விஷயம் என்ன தெரியுமா, விடு, பார்த்துக்கலாம். இந்த வேர்டு நீ சொல்லும் போது எனக்கு ஒரு சமகாண்டு வருதுடி. எப்போ பார்த்தாலும் இந்த வேர்டையே யூஸ் பண்ணுற, எப்படியும் என்னோட கேஷுவலாக போக முடியுது. இங்கே பாரு, நான் தான் சொன்னேன்ல, இந்த உலகத்தில் எதுவுமே பெர்மனெண்ட் கிடையாது. நாளைக்கு நானே இந்த உலகத்தை இல்லாமல் கூட போவேன், இல்லை நீ கூட இந்த உலகத்தை நாளைக்கு இல்லாமல் போவேன். அப்போது இருக்கும் போது நாளைக்கு இவங்க கூட நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணலையேன்னு சொல்லிட்டு அந்த எண்ணம் எனக்கு என்றைக்குமே வந்துடக்கூடாது. அதனால என்னை யார் திட்டட்டும், யார் வேணால் என்ன வேணால் சொல்லிக்கிட்டோம். அதனால தான் ரியா, நான் யாரையும் அவ்வளோ பெருசாக ஐயோ என்னை திட்டாளே, என்னை திட்டி இது மாதிரி சொல்கிறாளே, என்னோடய கிஃப்ட் அவள் எடுத்துக்கிட்டாளே, அதாவது என்னோடய ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அவள் எடுத்துக்கிட்டாளே அப்படின்லாம் சொல்லிட்டு நான் வருத்தப்பட மாட்டேன். ஏன்னா இப்போது கிடைக்கலன்னா என்ன, நாளைக்கு கிடைக்கும்ல அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. ரியாவுக்கும் புரியுது நம்ம பண்ணுறது தப்புன்ட்டு. இப்போ ரியா அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறா. நீங்கண்ணா சரி ஓகே ஃபைன், இப்போ ஒன்றும் இல்லை, அதான் எல்லாம் சரி பண்ணியாச்சுல, விடு, பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் திரும்ப சொல்கிறீங்க. இந்த வேர்டை யூஸ் பண்ணாதான்னு சொல்கிறேன்ல அப்படின்னு ரியா சொல்கிறா. இப்போ நீங்கள் ரியாவோட தலையை பார்க்குறீங்க, தலையிலேருந்து லைட்டாக ப்ளீட் ஆகிட்டுருக்கு. அடி பாவி, சண்டை போடுறதா இருந்தால் இப்படியே சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழகாக அவளுக்கு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணுறீங்க. ரியா அப்படியே உங்களை ஹக் பண்ணிக்கிறான். ஏன்னா நீங்கள் ரியாவை ஒரு அம்மா போல் பார்த்துக்கிறீங்க. ரியாவுக்கு அம்மா கிடையாது, அப்பா தான். அதுவும் அவங்க அப்பாவும் ரொம்ப ரொம்ப ட்ரிங்க் பண்ணுவார். ஸோ அதனாலவே ரியா உங்களுக்கு கூட ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருப்பாள். ஏன்னா நீங்கள் அவ்வளோ கேர் பண்ணி அவளை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஸோ அதனால தான் இப்போ ரியா, வயன், எனக்கு அம்மா இல்லாத கவலை நீ தாண்டி போக்குன. ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன் வயன், உன்னோட குழந்தைங்க, உன் ஹஸ்பண்ட் எல்லாருமே ரொம்ப கொடுத்து வைக்கணும்டி. உன்ன மாதிரி ஒரு ஒய்ஃபையும் உன்ன மாதிரி ஒரு அம்மாவையும் கிடைக்கிறதுக்கு அவங்க ரொம்ப கொடுத்து வைக்கணும். அவங்கள நீ ரொம்ப சந்தோஷமாக பார்த்து பண்ணி எனக்கு நம்பிக்கை இருக்கு வயன் அப்படி ரியா சொல்கிறா. நீங்கள் ஸ்மைல் பண்ணிவிட்டு அது நடக்காமல் பார்த்துக்கலாம், இப்போ வா வீட்டுக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு அப்படியே தான் நீங்கள் அந்த 5000 எடுத்துகிட்டு அப்படியே நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டுருக்கீங்க. ஸோ அப்போ பார்க்குறீங்க ஒரு பெரிய கார் நிற்கிது. என்னடா நம்ம வீட்டில் போய் ஒரு பெரிய காரான்னு சொல்லிட்டு நீங்களே இப்போ உள்ளே என்ட்ரு ஆகுறீங்க உங்கள் வீட்டுக்குள்ளே. பார்த்தா அங்கே வேறு யாரும் இல்லை, நம்ம தேவங்களோட அம்மா தான் வந்திருக்காங்க. உங்களை பற்றி பேசிட்டு போகலான் தான். இப்போ அப்படியே உங்களை பார்க்குறாங்க, நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. ஸோ ரியா வீட்டுக்கு போயிட்டா. ஸோ இப்போ நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கிறத பார்த்துட்டு, ஆமாம் உன் பேர் தான் வாயனா அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நீங்கள் ரொம்ப கன்ஃபியூஸாக அப்படியே உங்கள் அப்பா அம்மாவை பார்க்குறீங்க. அவங்களுக்குலாம் என்ன சொல்கிறது தெரியல. இப்போ அப்படியே உங்கள் அம்மா, இதுதான் என் பொண்ணு வாயன், எனக்குன்னு ஒரே பொண்ணு, இவ தான் வாயன், இப்போ தான் 12th முடிச்சிருக்கா, +2 இப்போ தான் முடிச்சிருக்கா, இவ தான் வாயன் அப்படின்ற மாதிரி உங்கள் அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க. உங்களுக்குலாம் ஒன்றும் புரியல. அம்மா யார் இவங்க அப்படி சைலண்ட்டாக கேட்குறீங்க. வியோட அம்மாவுக்கு காதில் விழுந்துருச்சு. வயன், நான் அப்படி சொல்லிட்டு அவங்களுக்கு கதையெல்லாம் சொல்கிறாங்க. நீங்கண்ணா, ஐயோ நீங்கள் பெரிய வீட்டிலேருந்து வரீங்களா, ஐயோ மன்னிச்சிருங்க,
உங்களுக்கு எதுவுமே நான் கொடுக்காம இருக்கேன். ஐயோ அம்மா, வந்ததுலேருந்து அவங்கள்ட்ட பேசிட்டு வந்திருக்கீங்க, அவங்களுக்கு தண்ணி ஏதாவது கொடுத்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுக்கணும் கிச்சனில் ஓடி போய் அவங்களுக்கு தண்ணி கொடுக்குறீங்க. ஸோ அவங்களுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இருந்தாலும் அவங்களுக்குள்ள என்ன எண்ணம்னா எப்படியாவது அவங்களுக்கு சொத்து கிடைக்கணும், அவ்வளோதான் அவங்களுக்கு எண்ணம். ஸோ அதனாலவே அவங்க உங்கள்கிட்ட சிரித்து சிரித்து பேசிகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உங்கள் மேலே ஃபுல் இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, ஒரு பர்சன் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நடிக்கிறாங்க வியோட அம்மா. இப்போ அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிட்டு ஒருமா வில்லத்தனமா போதுமா வாயன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ நீங்களும் அப்படி சரின்னு சொல்லிட்டு அப்படியே உங்கள் யூனிஃபார்ம்லாம் மாற்றிட்டு நார்மலான கெட்டப்பில் வரீங்க. அவங்களும் பார்க்குறாங்க நீங்கள் ரொம்ப க்யூட்டாக இருக்கீங்களா. அவங்களுக்கே ரொம்ப பிடிக்குது உங்களோட க்யூட்னஸ். அவங்களே வந்து விழுந்துருவாங்க போல், அந்த மாதிரி தான் நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க. இப்போ அப்படியே வியோட அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா, வாமா இங்கே உட்காருன்றாங்க. உங்களுக்குலாம் ஒன்றும் புரியல, சரின்னு சொல்லிட்டு அவங்க பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க. இப்போ நான் என்ன விஷயமா வந்திருக்கேன்னு கேட்குறாங்க. அது உங்களுக்கு தானே தெரியும், என்ன விஷயமா வந்திருக்கீங்க அப்படி சொல்லி கேட்குறீங்க. அதுவா, உன்னோட கல்யாணத்தை பற்றி பேசுதான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்குலாம் ஒன்றும் புரியல, சரி ஏதோ ஹெல்ப் பண்ணுறாங்க போல இருக்குன்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் அம்மா அப்பாக்கெலாம் ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறீங்க கல்யாணமா அப்படின்னு உங்கள் அப்பா கேட்குறாரு. நீங்களும் அப்படியே பார்க்குறீங்க. அதுவா ஒயன், உங்கள் அம்மாவுக்கு என்ன ஞாபகம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது என்னோடய மாமியார் இருக்காங்கள்ல, அவங்க வந்து உங்கள் அம்மாவோட அம்மா, அதாவது உன்னோட பாட்டி வாயன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. உங்களுக்குலாம் ஒன்றும் புரியல, என்ன சொல்கிறீங்க எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்ற மாதிரி. இப்போ அப்படி தான் நீங்கள் கேட்குறீங்க. உங்கள் அம்மா புரியலன்ற மாதிரி அப்படி கன்ஃபியூஸாக இருக்காங்க. ஐயோ உங்களுக்கு இன்னுமா புரியலன்னு சொல்லிட்டு இப்போ அப்படி தான் வியோட அம்மா எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அப்போ தான் புரியுது. ஆமாம், என் அம்மாவும் உங்கள் மாமியாரும் ஃப்ரெண்டு, அப்போலேருந்து அம்மா சொல்லிகிட்டே இருப்பாங்க தான். இப்போ என்ன அதை பற்றி, இப்போது அவங்க எப்படி இருக்காங்க? என் மாமியார் இறந்து கிட்டத்தட்ட ஒரு வாரத்துக்கு மேலே இருக்குங்க அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே வியோட அம்மா சொல்கிறாங்க. என்ன சொல்கிறீங்க, இறந்துட்டாங்களா? ஆமாம், உங்கள் அம்மா முன்னாடியே இறந்ததுக்கப்புறம் எங்கள் மாமியாரும் இறந்துட்டாங்க அப்படின்ற மாதிரி வியோட அம்மா சொல்கிறாங்க. ஐயோ, அவங்க நல்லா இருந்த மனுஷி தானே, எப்படி இறந்தாங்க? ஏன்னா அவங்களுக்குமே தெரியாது, ஏன்னா அவங்க வேற ஒரு ஊரில் இருக்காங்க. இருந்தாலுமே இவங்களோட வீடு எங்கே இருக்குன்னா, ஒயனோட வீடு எங்கே இருக்குன்னா அந்த ஊருக்கும் ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டி தான் ஒயனோட ஊரே இருக்கும். ஸோ அதனால தான் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்காது. இப்போ அப்படியே தான் வியோட அம்மாவும் எல்லாத்தையும் சொல்கிறாங்க, நடந்த எல்லாத்தையும் அந்த கான்ட்ராக்ட் பற்றிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதை கேட்கும் போது, ஐயோ பணக்கார வீட்டு மாப்பிள்ளையா, அவங்களுக்குலாம் காதல்னா என்னன்னே தெரியாது, அவங்க கூட போய் என் லைஃபா, வேணாம் வேணாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் உங்கள் உள்ளுக்குள்ளே சொல்லிட்டு இருக்கீங்க. வி அம்மா அப்படியே உங்களை பார்க்குறாங்க. ஒயன்மா என்னாச்சு அப்படின்ற மாதிரி இப்போ உங்கள் அம்மாவும் ஒயன் அம்மா தென் உங்கள் அப்பா கேட்குறாங்க. நீங்கள் இல்லை ஒன்றும் இல்லைப்பா, ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை ஆண்டி, எனக்கு ரொம்ப தலை வலிக்குது, நான் உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே டோரை சாத்திட்டு செம்மையாக அழ ஆரம்பிச்சிடுறீங்க. ஏன்னா உங்களுக்கு இப்போ தான் 18 வயசு இருக்கும், அதுக்குள்ளே கல்யாணம் அது இதுன்றாங்களேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு மாதிரி எமோஷ்னலி நீங்கள் ஒரு மாதிரி போகிறீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு ரொம்ப சென்சிட்டிவான கேர்ள், எந்த விஷயமா இருந்தாலும் ரொம்ப சென்சிட்டிவாக எடுத்துக்கிறீங்க. ஸோ அதனால் உங்களுக்கு தானாகவே டீயர்ஸ் வந்து அப்படியே செம்மையாக அழுறீங்க. ஸோ உங்களுக்கு சுத்தமாக அந்த கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட்டே இல்லை. ஸோ உங்களுக்கு அதுவும் பணக்காரங்க வீட்டில் இருக்க பசங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஒரு துளி கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஸோ இப்போ அப்படியே வியோட அம்மா பேசிட்டு அப்படியே உங்கள் டோரை நாக் பண்ணுறாங்க. நீங்கண்ணா சொல்லுங்க, ஒயன்மா நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு அவங்களும் கிளம்பிட்டாங்க. நீங்களும் சரி பார்த்து போயிட்டு வாங்கன்ற மாதிரி ரொம்ப கேரோடு சொல்கிறீங்க. அவங்களும் ஒரு மாதிரி ஈவலாக சிரிச்சுக்கிட்டே அவங்களும் போகிறாங்க. ஸோ உங்கள் ஃபேமிலியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஓகே, பட் ஆனால் உங்களுக்கு சுத்தமாக ஓகே இல்லை, வியை கல்யாணம் பண்ணிக்கிறது இல்லை. ஸோ அப்படியே அவங்களும் சிரிச்சுட்டு அவங்க வந்து இப்போ அப்படியே டிரைவர்கிட்ட பேசிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. டிரைவரும் அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டாங்களா அப்படின்னு டிரைவர் கேட்குறாங்க. இல்லை, அவள் ஒத்துக்க மாட்டா, ஒத்துக்க வைக்கிறேன் அப்படி சொல்லிட்டு உண்மை வில்லத்தனமாக அவங்க பேசிட்டு அப்படி தான் அந்த காரில் அப்படி போயிட்டுருக்காங்க. இப்போ சீனை கட் பண்ணி நம்ம தேவங்க பார்க்கலாம். தேவங்கெலாம் ரொம்ப போர் அடிக்குது அங்கே அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு. அவன் அப்படியே கார்டனுக்கு போகிறான். அங்கே இருக்க பூ கூடலாம் கொஞ்ச நேரம் பேசிகிட்டு இருக்கான். ஓ ஷட், என்னை எதுக்கு இந்த கூண்டில் போட்டாங்கன்னு தெரியல. இந்த என் பசங்க, அதாவது என் ஃப்ரெண்ட்ஸோட நான் எங்கேயோ இருந்திருப்பேன், என்னை தூக்கி இந்த கூண்டில் போட்டுட்டு என் உயிரை எடுக்கிறாங்க எங்கள் அம்மா. ஐயோ, அம்மா கிட்ட எவ்வளோ சொன்னாலும் அம்மா புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ எதுக்கு கல்யாணம் கருமாந்திரலாம் அப்படி சொல்லி தேவங்க டென்ஷனாக இருக்கான். இப்போ அப்படி தான் தேவங்களோட அம்மா வந்திருப்பாங்க. தேவங்க தேடுறாங்க. தேவங்க நான் இங்கே தாம்மா இருக்கேன். ஏம்மா? டேய் எங்கடா போனேன், ரொம்ப நேரமாக தேடுறேன்ல. மா எங்கேயும் போகலம்மா. சரி சரிடா, நான் என்னோட வீட்டில் பேசிட்டேன். தேவம் உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணு, ரொம்ப டீசெண்டாக நடந்துக்கிட்டேன் என்கிட்ட தெரியுமா, அதனால எனக்கு அந்த பொண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குப்பா, அந்த பொண்ணு தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும். மா என்னம்மா சொல்கிறீங்க, இங்கே பாருங்க,
நான் எவ்வளோ சொல்லிட்டேன், இந்த பொண்ணு கல்யாணம் எனக்கு செட் ஆகாது, என்னை விட்டுருங்க. தேவம் என்ன பேசிகிட்டு இருக்க? உனக்கு சொத்து வேணுமா வேணாம்? அம்மா, சொத்துக்கு என் வாழ்க்கையை அழிக்கணுன்றீங்க, புரியுதா உங்களுக்கு இல்லையா? சொத்துன்னு அழிஞ்சிட்டு இருக்கீங்க. டேய் தேவம், உங்கள் அப்பா பெரிய ஆளாக வரணும்டா. இப்போது நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னா மக்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வந்து நம்ம மேலே கொஞ்சம் ஒரு துளி நம்பிக்கை வைப்பாங்கடா. ஏன்னா உங்கள் பாட்டியாக இருந்ததுலேருந்து உங்கள் அப்பா மேலே யாருமே அந்தளவுக்கு நம்பிக்கை வைக்கிறதில்ல. உனக்கு புரியுதா இல்லையா? அப்படின்ற மாதிரி தேவங்க அம்மா கத்துறாங்க. தேவங்க புரியுது ஏன் அம்மா இப்படி சத்தம் போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவனும் இப்போ அப்படியே ரூமுக்கு போய் யோசிச்சுட்டு இருக்கான். ஏன்னா அவனுக்கும் அவங்க அம்மா இப்படி சத்தம் போட்டு இது வரைக்கும் பேசுனது கிடையாது. இப்போ அப்படியே ஒரு நைட் டைம் போல் அப்படியே தேவங்க அம்மா சாப்பாடு எடுத்துகிட்டு வராங்க. தேவங்க டென்ஷன்லேயே அவன் எதுவும் சாப்பிட்ருக்க வந்திருக்க மாட்டான். தேவங்க அப்பா மட்டும் தான் சாப்பிட்டு வந்திருப்பாரு. ஸோ மேடு அப்படியே வச்சுட்டு அவங்களும் கிளம்பியிருப்பாங்க. இப்போ தேவங்க அம்மா தட்டோட அப்படியே தேவங்களோட ரூமுக்கு வராங்க. இப்போ தேவங்க அப்படியே பார்க்குறான். அம்மா எதுக்கு சாப்பாடலாம் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு நம்ம தேவங்க சொல்கிறான். டேய் சாப்பிடலன்னா உடம்புக்கு என்ன ஆகுறது, சாப்பிடுவா. மா சாப்பாடெலாம் வேணாம், சும்மா இருங்க அப்படின்னு தேவங்க அப்படி சொல்கிறான். டேய் சாப்பிடலன்னா வயிறில் புண்ணாயிடும்டா, வா அதுக்கெலாம் வைத்தியம் பார்க்க முடியாதுடா, வாடா அப்படி சொல்லிட்டு ஜன்னல் வரும் நிலாவை பார்த்துக்கிட்டே சாப்பிடு அப்படி சொல்லி ஊட்டி விட்றாங்க. தேவங்க கேட்காம சாப்பிட மாட்டேன்றான். நான் சாப்பிட்டுக்கிறேன்ற மாதிரி சொல்கிறான். ஓ அப்படியா, சரி சாப்பிடு அப்படி சொல்லிட்டு தேவங்க அம்மா கொடுக்குறாங்க. தேவங்க அப்படியே தான் அந்த தட்டையே பார்த்துட்டு இருக்கான். சாப்பிட மாட்டேலடா, அப்போ அதான் அம்மா ஊட்டி விட்றல, சாப்பிடு அப்படி சொல்லிட்டு தேவங்க அம்மா அப்படியே ஊட்டி விட்றாங்க. தேவங்க சரின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க நிலாவை பார்த்துக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். என்ன தேவங்க நிலாவே பார்த்துட்டு இருக்க? இல்லைம்மா, எனக்கு பாஸ்டில் நடந்தெல்லாம் ஞாபகம் வருது அப்படின்னு தேவங்க சொல்கிறான். டேய் அந்த பாஸ்ட்டை பற்றி எதுக்கு நான் நினைக்கிறேன்? இந்த உலகத்தில் எதுவுமே பெர்மனெண்ட் கிடையாது தேவங்க. நீ நினைக்கிற மாதிரி எல்லாருமே நம்ம கூட இருப்பாங்கன்னு நினைக்காத. ஏன்னா ஸோ இருக்கிறவங்க கூட சந்தோஷமாக இருந்துக்கோ, இல்லாதவங்களுக்காக அலையாத அப்படின்னு இப்போ தேவங்க அம்மா சொல்கிறாங்க. தேவங்கள செம்ம கடுப்பாகுது. மா சாப்பாடு விட்டு தானே வந்த, தேவையில்லாமல் மற்ற கதையெல்லாம் பேசாத. எனக்கே என் பழைய கதையை நான் ஞாபகம் இல்லை மறக்கணும்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் என்னன்னா அதை திரும்ப திரும்ப கொண்டு வந்துட்டுருக்கீங்க அப்படின்னு தேவங்க கத்துறான். டி அம்மா அப்படி சொல்லலைடா, உன் மேலே அக்கறையில் தான் அம்மா சொல்லிகிட்டு இருக்கேன். சரி மன்னிச்சிரு அம்மாவை. மா எதுக்கும்மா மன்னிப்பெல்லாம் கேட்குற? நான் சும்மா கோவப்பட்டேன் அவ்வளோதான் அப்படி சொல்லி தேவங்க அப்படியே அவங்க அம்மா பார்த்துட்டு அப்படியே சாப்பிட்டுட்டு இருக்கான். அப்படியே நிலாவை பார்க்குறான். சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு, மா இந்த நிலா மட்டும் எப்படிம்மா இவ்வளோ அழகாக ஜொலிக்குது, தனியாக நின்று தானாக ஜொலிக்குது பாரு, எவ்வளோ அழகா அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே தான் தேவங்க கேட்குறான். இப்போது தேவங்க அம்மா லைட்டாக ஸ்மைல் பண்ணிவிட்டு தனியாக நின்னா யாராக இருந்தாலும் ஜொலிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிவிட்டு அப்படியே சாப்பாடு தட்டு எடுத்துகிட்டு போயிடுறாங்க. ஸோ தேவங்க அப்படியே தண்ணியெல்லாம் குடிச்சிட்டு அவனு படுத்துடுறான். இப்போ தேவங்க அம்மா பார்த்துட்டு, தம்பி ஏதாவது பால் குடிக்கிறியாப்பா? இல்லைம்மா இதே போதும் அப்படின்னு சொல்லி தேவங்க அப்படியே படுத்திருப்பான். ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் போல் தேவங்க அப்படியே தான் ஆஸ் யூஷுவல் அவன் ஒர்க்லாம் பண்ணிகிட்ருக்கான். ஸோ அப்படி தான் எக்ஸசைஸ் பண்ணுறது. ஸோ அப்படி தான் அவங்களுக்கு சொந்தமாக நிலம்லாம் இருக்கும், அதை போய் பார்க்குறது. ஸோ மக்கள் எல்லாரையும் பார்த்து அவங்கள்ட்டெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். அவங்களோட குறைய எல்லாத்தையும் கேட்டுட்டு அதை தேவங்க அப்பா கிட்ட போய் சொல்லுவான். தேவங்க இதுதான் அவனோட ஒர்க்காக இருந்திருக்கும் அந்த டே ஃபுல்லாக. ஸோ அப்படி தான் டைம்லாம் போயிட்டுருக்கு. இப்போ தேவங்க அப்படியே தான் ரூமில் உட்காந்துட்ருக்கான். இப்போ அவனோட கார்டு, அவனுக்குன்னு ஒரு செக்யூரிட்டி கார்டு இருப்பாங்க. அதாவது எல்லாருக்குமே அந்த வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தனித்தனியாக ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ அதே மாதிரி தேவங்க ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ அவங்க தம்பி சொல்லுங்க, அது தம்பி உனக்கு கல்யாணத்தை பற்றி அவங்க வீட்டில் பேசிட்டாங்கப்பா. என்ன சொல்கிறீங்க? பேசிட்டாங்களா? ஐயோ, நான் அம்மா கிட்ட சொன்னேன், அவங்க கேட்காம என் பேச்சை கேட்காம. யார் அந்த பொண்ணு? உங்ககிட்ட அந்த பொண்ணோட ஃபோட்டோ இருக்குமா? தம்பி என்கிட்ட அந்த பொண்ணோட ஃபோட்டோ இருக்குப்பா, அம்மா ரூம்லேருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன். நான் உங்ககிட்ட கொடுத்தேன்னு உங்ககிட்ட மட்டும் சொல்லிடாதுப்பா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. தேவங்க பரவாயில்ல நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் கொடுங்க அப்படின்னு தேவங்க கிட்டோன்னே அவரு கொடுக்குறாரு. இப்போ தேவங்க பார்க்குறான் அந்த ஃபோட்டோவில் இருக்குது நீங்கள் தான். ஸோ தேவங்க பார்க்குறான், சே இவ்வளா, எனக்கு இவ்வளோ சுத்தமாக பிடிக்கல அப்படின்னு தேவங்க சொல்கிறான். இப்போ அவரும், என்ன தம்பி அப்படியே சொல்கிறீங்க, பார்க்க நல்ல பொண்ணு மாதிரி தான் இருக்கா, நல்லா வரைவாளாம். என்ன வரைவாளா? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அவள் வரைஞ்சி நம்ம நாட்டில் ஏதாவது யூஸ் ஆக போதா என்ன அப்படின்னு கேட்டோன்னே அவர் தலையை குனிஞ்சிடறாரு. ஏன்னா அவருக்கு ஒன்றும் சொல்ல தெரியல. எடுத்துகிட்டு போங்க வெளியே, கிளம்புங்க சும்மா அப்படின்னு தேவங்க என்ன பண்ணுறானா அப்படியே அவரை அனுப்பி வச்சுட்டு அவன் பெட்டில் அவன் தூங்க போயிட்டான். இப்போ அந்த ஃபோட்டோ தான் அவன் மைண்டுக்குள்ளே வருது. என்ன இந்த ஃபோட்டோ வருது அப்படி சொல்லிட்டு தேவங்க என்ன பண்ணுறானா, அங்கே ஒரு விண்டோ இருக்கும், அது முன்னாடி நின்றுக்கிட்டு அவன் நிலாவே பார்த்துட்ருக்கான். என்னால் நீ இல்லாமல் நினச்சி பார்க்க முடியல, நீ இருக்கும் போது நான் ஏன் மற்ற பொண்ணுங்களை பார்க்கணும்? நீ என் கூட இருக்க, நீ இன்னும் என்னை விட்டு போகலை,
நீ இன்னும் என் கூட வாழ்ந்துட்டுருக்க. அப்படி இருக்கும்போது நான் எந்த பொண்ணையும் நான் நினச்சி கூட பார்க்க மாட்டேன். நீ என் கூட இருக்கிற வரைக்கும் எந்த பொண்ணையும் நான் நினச்சி பார்க்க மாட்டேன் அப்படின்னு அந்த நிலாவை பார்த்துக்கிட்டே அவன் சொல்லிட்டு இருக்கான். ஸோ அவன் யாரை பற்றி சொல்கிறான்னு இன்ன வரைக்கும் ஒரு ஹிடனாக தான் இருக்குது. ஸோ அது கதை போக போக பார்க்கலாம். ஓகே. ஸோ தேவங்க அப்படி சொல்லிவிட்டு அப்படியே அவன் கண்ணில் டியர்ஸ் வருது ஸ்லோவாக. ஸோ தேவங்க அப்படி என்ன பண்ணுறான்னா, சரி நான் இப்போ தூங்க போகிறேன், என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு அவனுக்குள்ளே அவன் சொல்லிக்கிட்டு அப்படியே அவன் பெட்டில் தூங்க போயிட்டான். இப்போ சீனை கட் பண்ணி உங்களை பார்க்கலாம். நீங்கள் தான் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னா, ஸோ தூங்கலான்னு சொல்லிட்டு அப்படி தான் பெட்டெல்லாம் அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. இன்னும் நீங்களும் சாப்பிடல. உங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்களுக்குலாம் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா பெரிய வீட்டிலேருந்து உங்களை கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. அதாவது பொண்ணு கேட்டிருக்காங்கன்னே சொல்லலாம். இப்போ உங்கள் அம்மா அப்பாக்கெலாம் செம திங்கிங் போயிட்டுருக்கு. என்னங்க பொண்ணை நம்ம நம்பி அவங்க வீட்டில் கொடுக்கலாமா? ஏய் அதான் அவங்களே வந்து கேட்டிருக்காங்களே, அதுக்கப்புறம் நம்மளே என்ன அதை சொல்ல முடியுமா? அதான் உங்கள் அம்மா தான் ஃப்ரெண்டாச்சே, அதுக்கப்புறம் எதாவது சொல்ல முடியுமா என்ன? அவ்வளோ மரியாதையாக ஒருத்தவங்க வந்து நம்ம வீட்டில் வந்து பொண்ணு கேட்டிருக்காங்கன்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கும். அப்போனா நம்ம பொண்ணு அவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிகிட்ருக்காரு. இப்போ நீங்கள் வந்து அப்பா யாருப்பா அவங்க, எதுக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. இப்போ உங்கள் அம்மா உங்கள் அப்பா 2 பேரும் அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, வயன்மா இப்படியே உட்காரு அப்படின்றாங்க. சரி ஓகே சொல்லிட்டு நீங்களும் சாப்பிட்ற மாதிரி உட்காந்துக்கிறீங்க. ஏன்னா நீங்களும் சாப்பிடல. சரி இப்போ அப்படியே உங்கள் அம்மா அப்பா வயன்மா சொல்லுங்கப்பா, இவங்க வந்தாங்கல்ல ஒருத்தவங்க, அவங்க வேறு யாரும் இல்லை, பக்கத்து ஊரோட பெரிய எஜமானின்னு சொல்லலாம், அவங்க தான் பணக்காரங்க கூட அப்படின்ற மாதிரி உங்கள் அப்பா சொல்கிறாரு. ஏன்னா அவங்க எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்? ஏதாவது பிரச்சனை இருக்கா? இல்லை நீங்கள் ஏதாவது? இல்லைம்மா அப்படி இல்லை. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்களுக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கான், அவங்க பையனுக்கு ஒன்றை மனைவியாக கேட்கறதுக்கு தான் வந்திருக்காங்க அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா பெரிய வீட்டு இடமா? அம்மா இங்கே பாருங்களேன், பெரிய வீட்டு இடம் எனக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு உங்களுக்கே தெரியும். ஏன்னா அவங்கவுங்கள ஒரு மாதிரி இருப்பாங்கம்மா. இல்லை எனக்கு வேணாம் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதே மாதிரி எனக்கு இப்போ தான் 18 ஆயிருக்கு, அதுக்குள்ளே எனக்கு கல்யாணம்? இல்லை வேண்டாம், நான் கல்யாணம் பண்ண மாட்டேன். எனக்கு பெரிய வீட்லேயும் வேணாம், எனக்கு கல்யாணமே இப்போ வேணாம். ஏன்னா கல்யாணம்னு இப்போ பண்ணேன்னா நான் இன்னும் சின்ன பிள்ளையா இருக்கேன், எனக்கு கல்யாணம் வேணாம் அப்படின்ற நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ உங்கள் அம்மா அப்படி செம கோவத்தில், வகையான் இங்கே பாரு, நீ அது 18 தான் கல்யாணம் பண்ணிக்க போகிற, நான்லாம் 15 14 கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். வயசுக்கு வந்தோடனே என்னெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க, அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோ. அம்மா அது நீங்கள் இருந்தது வேறு காலம்மா, இப்போயும் ஒன்றும் காலம் கெட்டு போல வாயன், இங்கே பாரு இங்கே பாருன்னு அப்படின்னு உங்கள் அம்மா சொல்கிறாங்க. அம்மா ஏம்மா இப்படி பண்ணுறீங்க? இங்கே பாரு வாயன்மா, இப்போது எங்கள் அம்மாவால் தான் நீ அந்த வீட்டுக்கு போகிற, அதனால உன் பாட்டிக்கு நீ ரொம்ப நன்றி கடன் பட்டிருக்கணும். அம்மா அதுக்கு நீங்கள் தானம்மா நன்றி கடன் படணும். எனக்கு நல்லா படித்து எனக்கு பெரிய அளவில் டிகிரி வாங்கி நல்லபடியாக ஒரு இடத்துல வேலை செய்யணும். ஆனால் நீங்கள் எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு கூண்டில் அடைக்க போகிறீங்களா அப்படின்றீங்க. உங்கள் அம்மாவுக்கு செம கடுப்பாயிடுச்சு. ஐயன் இங்கே பாருமா, அவங்க பொண்ணு படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க, அதுக்கப்புறமா உனக்கு என்ன வேணும் அப்படின்னும் போது நீங்கள் யோசிக்கிறீங்க. பட் ஆனால் உங்களுக்கு கல்யாணம் இப்போ வேணாம் வேணாம், நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றீங்க. உங்கள் அம்மாக்கெலாம் செம கடுப்பாகுது. சரி இப்போ அப்படியே வியோட அம்மா சொல்லியிருப்பாங்க அடுத்த வாரம், அதாவது இப்போது நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்களா உங்கள் அம்மா கூட, அந்த டே இல்லாமல் இன்னும் ஒரு அடுத்த வாரத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்குள்ளே உங்கள் பசங்களை நீங்கள் சொல்லி வைங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டு போயிருப்பாங்க. இப்போ நீங்கண்ணா, அம்மா அடுத்த வாரம்மா, அம்மா அடுத்த வாரம் எனக்கு எக்ஸாம் இருக்குமா, அதில் நான் கண்டிப்பாக எக்ஸாம் எழுதி தான் ஆகணும், அப்போ தான் நான் அடுத்த லெவல் போக முடியும். அதுக்கு விட்டுட்டு நான் கல்யாணம்னு ஒன்று பண்ணிக்கிட்டேன்னா என் லைஃபே முடிஞ்சிருமா அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் கேட்குற மாதிரி இல்லை, உங்கள் அப்பா கஷ்டமாக தான் இருக்குது, இருந்தாலும் அதாவது அவங்க மாமியார், அதாவது உங்கள் அம்மாவோட அம்மா அது சொன்னது, ஸோ அதை நம்ம செய்யாமல் இருக்க முடியாது. ஸோ அது முறை, ஸோ சொல்லுவாங்கள்ல பெரியவங்க பேச்செல்லாம் கேட்கணும், அவங்க சொல்கிற முறையெல்லாம் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி ஆகணும். அந்த மாதிரி தான் உங்கள் ஃபேமிலியும். ஸோ இப்போது வீட்டில் இருக்கவங்கெல்லாம் சேர்ந்து உங்களுக்கு கல்யாணத்தை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. டெய்லி அம்மா வருவாங்க, வந்து பேசிட்டு போவாங்க. நீங்கள் ஸ்கூலுக்கே போக கட் பண்ணிட்டீங்க, அதாவது உங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் சேர்ந்து நீங்கள் ஸ்கூலுக்கு போகக்கூடாது சொல்லிட்டாங்க. உங்களுக்குலாம் கஷ்டமாக இருக்குது. ஸோ அப்படி தான் 1 வீக் போயிருக்கும். இப்போ சீனை கட் பண்ணி நம்ம தேவங்க பார்க்கலாம். தேவங்கண்ணா அவனுக்கும் செம காண்டா இருக்குது, என்னது கல்யாணமா, அது அவனுக்கு பிடிக்காத பொண்ணை போய் கல்யாணம் பண்ணிக்க சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வீட்டில் இருக்கவங்களாம் ஃபோர்ஸ் பண்ணுற மாதிரி தான். இப்போ தேவங்க அம்மா பார்த்துட்டு, தேவங் என்ன பண்ணிகிட்ருக்க, கிளம்பு, இன்னைக்கு உனக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா கல்யாணம் அது இதுன்றீங்க, நான் இப்போ கல்யாணம் கேட்டேனா அப்படின்னு தேவங்க கேட்குறான். தேவங் இப்போ நீ என்ன சொன்னாலும்
இந்த நாட்டு மக்கள் ஏற்றுக்க போகிற மாதிரி கிடையாது. நீ கல்யாணம்னு பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இந்த நாட்டு மக்களுக்கு எல்லாமே தெரிஞ்சு போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வருவா அப்படின்னு தேவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ தேவங்களோட அம்மாக்குன்னு ஒரு மேடு இருப்பாங்க. அவங்க வந்து ஆ பொண்ணு வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்கிறாங்க. ஆ வந்துட்டாலும் ஒழுங்கா கிளம்பி ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு தேவங்க அம்மா என்ன பண்ணுறாங்கன்னா கோவமாக போயிட்டுருக்காங்க. தேவங்க அது சட்டையெல்லாம் சுத்தமாக பிடிக்கல. அப்படியே தூக்கி கடாசுறான். ஏன்னா அவனுக்கு அது கல்யாணத்தில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. இப்போ அவனுக்குலாம் செம்ம காண்டாகுது. ஐயோ! அம்மா கிட்ட நான் சொன்னேன். என் பேச்ச கேட்காம இந்த கல்யாணம். ஐயோ! இப்போ நான் ஏதாவது ஏடாகூடமா பண்ணேன்னா, எல்லாரும் என்ன ஏதுன்னு கேள்வி மேல கேள்வி கேட்க ஆரம்பிச்சுருவாங்க. பிரஸ் மீட்லலாம் வர ஆரம்பிச்சுருவாங்க. இல்ல தயங் அவசரப்படாத. அம்மா கிட்ட பேசலாம். அப்படி சொல்லிட்டு தேவங்க அப்படியே அவங்களே சொல்லிட்டு இருக்கான். இப்போ தேவங்கோட அம்மா அப்படியே உங்ககிட்ட வந்திருப்பாங்க. ரொம்ப கிராண்டான சாரீலாம் கிடையாது. சும்மா நார்மலான சாரீ தான். ஸோ தேவங்க அம்மா தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க. இப்போ தேவங்க அம்மா அப்படியே கூப்பிட்றாங்க உங்கள. நீங்களும் சிரிச்சுக்கிட்டே போறீங்க. பட் ஆனால் உள்ளுக்குள்ள வலி அவ்வளோ இருக்கு. ஏன்னா எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. இங்கே வந்தா கண்டிப்பாக படிக்க விட மாட்டாங்கன்னு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருப்பாங்க. கல்யாணம் பண்ணா அவங்க வீட்டிலலாம் படிக்க விட மாட்டாங்கன்னு, வேலைக்கு போக விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. இப்போ அப்படிதான் அதெல்லாம் வந்து எனக்கு ஞாபகம் வருது. அவங்க அம்மா அப்பாலாம் கண்ணை காமிச்சு போக சொல்கிறாங்க. இப்போ தேவங்க அம்மா பார்த்துட்டு வயன்மா நீ இங்கே நில்லுமா, நான் போய் என் பையனை கூட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இப்போ அப்படியே தேவங்க அம்மா நேராக தேவங்க இருக்கிற ரூமுக்கு வராங்க. தேவனா இன்னும் கோவத்தில் உட்காந்துட்டு இருக்கான். இப்போ தேவங்க அப்பாவும் வந்துட்டு இருக்காரு. சரி இப்போ தேவங்க அப்படியே மா எதுக்குமா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க, ஏம்மா எனக்கு பிடிக்காத லைஃப் எனக்கு வாழ சொல்லின்னு ஃபோர்ஸ் பண்ணுறீங்க. தயம் இங்கே பாரு, சொத்துன்னு ஒன்று வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீ அந்த பொண்ணை டிவோர்ஸ் பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி தேவங்க அம்மா வில்லத்தனமாக பேசுகிறாங்க. மா என்ன சொல்கிற? ஆமாண்டா, நீ அவ கூட ஒரு 3 வருஷம்தான். உங்கள் பாட்டி படி 3 வருஷம் சந்தோஷமாக இருந்ததுக்கப்புறம் தான் சொத்து தருவேன்னு சொல்லியிருக்காங்க. நீ 3 வருஷம் அவ கூட சந்தோஷமாக இருந்துரு, சொத்து கிடச்சிரும். அதுக்கப்புறம் நீ தானா இல்லை, நீ எப்போ வேணாலும் ஊருக்கு கிளம்பிடு உன் படிப்புக்காக. அம்மா 3 வருஷம் வேஸ்ட். டேய் 3 வருஷம் வேஸ்ட் இல்லைடா, நீ படிக்க போகலாம். ஆனால் அவள் போக மாட்டா. அவள் வீட்டிலேருந்து எல்லா வேலையும் செய்வா. நீ அவள் கூட ஏதோ புருஷன் பொண்டாட்டி மாதிரி நடிங்க. ஏன்னா அந்த ஊரை பொறுத்த வரைக்கும் நீங்கள் புருஷன் பொண்டாட்டி. வீட்டில் வேணால் நீங்கள் எப்படியா இருந்துக்கோங்க, அது எனக்கு பிரச்சனை கிடையாது. அது உங்களுக்குள்ளே நீங்கள் பேசிக்கோங்க. இப்போ வரைக்கும் ஊர் மக்களுக்கு முன்னாடி நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கோ. அதுக்கப்புறம் வேணா நம்ம அந்த சொத்து கிடச்சதுக்கப்புறம் தாராளமாக அவளை டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தேவங்க அம்மா சொல்கிறாங்க. தேவங்க ஒரு மாதிரி மனசு வலிக்குது. ஏன்னா அந்த பொண்ணோட வாழ்க்கையும் இப்போ போகும்ல, அதை பற்றி இப்போது தேவங்க அம்மா பேசலை. அவங்க பையன் நல்லா இருக்கணும் பற்றி தான் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தேவங்கோட அம்மா அப்படி என்ன பண்ணுறாங்கன்னா, கிளம்பி வா, கல்யாணம் மட்டும் பண்ணிக்கோ ஊர் மக்கள் முன்னாடி. அவள் கூட நீ வாழ்கிறது வாழாதது அது உன் இஷ்டம். ஏன்னா அது ஊர் மக்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் நீ புருஷன் பொண்டாட்டி தான். ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் நீ புருஷன் பொண்டாட்டியாக இருந்துக்கோ, அது இல்லாமல் போய்க்கோ, அது உன் இஷ்டம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. இப்போ தான் அவங்க அப்படியே கிளம்பி அப்படியே வரான். ஸோ அப்படி தான் அந்த மேரேஜ்க்கான ப்ராசஸ் போதும். இந்தியன் ஸ்டைல் தான். ஸோ அந்த காலத்துலலாம் பண்ணுவாங்கள்ல, ஸோ அந்த மாதிரி தான் மேரேஜ். ஆனால் தாலி கட்டுறது தான். ஸோ நீங்கண்ணா தேவங்க பார்க்கவே இல்லை. ஏன்னா உங்களுக்கு தேவங்கோட ஃபேஸை பார்க்க பிடிக்கல. ஏன்னா அவன் அவ்வளோ கோவமாக இருக்கான். அவ்வளோ ஒரு கோல்டான ஃபேஸோட அப்படியே உட்காந்துட்டு உங்களே பார்த்துட்டு இருக்கான். ஸோ ஃபைனலி அந்த கல்யாணமும் நடந்து முடியுது. ஸோ அவன் அவங்க கழுத்து தாலி கட்டுறான். உங்களுக்கு அந்த தாலியை பார்க்கவே என்னமோ தூக்கு கயிறு உங்கள் கழுத்தில் யாரும் போடுற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா டோட்டலி உங்கள் லைஃப் போக போகுது இன்னையோட. ஸோ உங்களுக்குன்னு ஒரு படிப்பை படிச்சுட்டு பெரிய அளவில் டிகிரி முடிச்சுட்டு அப்புறம் கிட்டாரிஸ்ட் ஆகணும்னு அவ்வளோ ஆசைப்பட்டிருப்பீங்க. அது எல்லாமே இப்போ கனவா அப்படியே கலைஞ்சி உங்கள் கண்ணு முன்னாடி போகுது. ஸோ உங்களுக்கு அப்படி கண்ணீர் வருது. ஆனால் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. ஏன்னா வெளியே யாருக்காவது தெரிஞ்சதுன்னா அவங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்கன்னு. இப்போ மக்கள்லாம் அவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க. ஸோ தேவங்க தான் கல்யாணமே ஆகாமல் இருந்திருக்கும். இப்போ தேவங்க அப்படி கல்யாணம் ஆகுது. ஸோ தேவங்க கல்யாணம் ஆயிடுச்சு. ஸோ இப்போ தேவங்க அப்படி உங்களுக்கு குங்குமம் வைக்கிறான். ஸோ அப்படி உங்களை பார்க்குறான். நீங்கள் தேவங்க டியரி ஐஸோடு பார்த்துட்ருக்கீங்க. தேவங்க அதெல்லாம் கண்டுக்க கூட இல்லை. உங்களை என்னன்றது கூட பார்க்கல. ஸோ மக்களை பொறுத்த வரைக்கும் உங்களை பார்த்து சிரிக்கிறது அப்படி இப்படின்னு பண்ணுறான். ஆனால் உள்ளுக்குள்ளே ஆனால் சுத்தமாக உங்களை கண்டுக்க கூட இல்லை. அவன் எனக்கு என்னென்னு போயிட்டுருக்கான். ஸோ இப்போ நீங்கண்ணா இந்த உலகத்துலேயே நான் வெறுக்கிறேன்னா அது ஒன்று மட்டும்தான். ஏன் நீ உங்கள் அப்பா அம்மா கிட்ட பேச மாட்டியா? ஏன் அவங்க பேச்சை கேட்க மாட்டேன்னு ஏதாவது சொல்லிட்டாங்களா அப்படின்ற மாதிரி உங்களுக்குள்ளே அவ்வளோ தாட், அவ்வளோ திங்கிங். ஏன்னா தேவங்க அதாவது நீங்கள் நிறையா பேசியிருப்பீங்க உங்கள் வீட்டில் கல்யாணத்தை ஸ்டாப் பண்ண சொல்லி. பட் ஆனால் தேவங்க வீட்டில் அவன் பேசியிருப்பானே இல்லைன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? ஸோ அதனால தான் தேவங்க ஓகேன்ற மாதிரி அவனுக்கு ஓகேன்ற மாதிரி நினச்சிட்டு தான் இப்போ நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அவனுக்குமே மனசார உங்களை சுத்தமாக பிடிக்கல. அவனுக்கும் உங்களை பற்றி கேரே கிடையாது. இப்போது தேவங்களோட அப்பா இதை ரொம்ப ஹாப்பியாக அனௌன்ஸ் பண்ணுறாரு, என்னோடய பையனுக்கு கல்யாணம் ஆகிடுச்சுன்ற மாதிரி. ஸோ தேவங்களோட அப்பா அம்மாக்கெலாம்
அப்படி பார்த்துட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. உங்கள் அப்பா அம்மாவை பார்க்குறீங்க, அவங்க கண்ணில் அவ்வளோ டேர்ஸ் இருக்குது. ஏன்னா இதுக்கப்புறம் நீங்கள் அங்கே போகிறீங்க. உங்கள் அப்பாவுக்குலாம் மனசே கேட்கல. அவருக்கு அவர் பொண்ணை எங்கேயும் விடக்கூடாது, நம்ம கூடயே வச்சுக்கணும்னு அவருக்கு ரொம்ப ஆசை. இப்போ வாயன் அப்படியே அவங்க அப்பா பார்க்குறா. அவங்க அப்பா அப்படியே ஓடி வந்து நம்ம வயனை ஹக் பண்ணிக்கிறாங்க. ஸோ அங்கே இருக்க மக்கள் எல்லாரும் பார்க்குறாங்க. அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆகுது. இப்போ தேவங்கட அம்மா அப்படியே வில்லத்தனமாக சிரிக்கிறாங்க. அப்படியே ஒரு மாதிரி சிரிச்சுக்கிட்டு அப்படியே வாயின் பக்கத்தில் நின்றுக்கிட்ட, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க சம்மந்தி, வயனை என் பொண்ணு போல் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு நம்ம தேவங்க அம்மா சொல்கிறாங்க. தேவங்க பார்க்குறான், அவன் அதெல்லாம் கண்டுக்க கூட இல்லை. அவன் மட்டும் அவங்க அப்பா கூட நின்றுட்டு அங்கே இருக்க ஊர் மக்கள்கிட்ட எல்லார்ட்டையும் பேசிகிட்டு இருக்கான். அங்கே இருக்க எல்லாருமே gift எல்லாம் கொடுத்துட்ருக்காங்க தேவங்களுக்கும் உங்களுக்கும். நீங்களும் இப்போ அப்படியே மணமேடையில் நின்றுட்டுருக்கீங்க. ஸோ உங்கள் அப்பா அம்மா பக்கத்தில் நின்றுட்டு அப்படியே உங்கள் கூட பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ தேவங்களோட அம்மா அப்படியே எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. ஸோ இப்போ அப்படியே எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இப்போ நாங்கள் கிளம்புறோன்னு சொல்லிட்டு இப்போ அப்படியே போகும்போது ப்ரெஸ் மீட்லேருந்தெல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அவங்களும் இப்போ தேவங்க இன்டர்வியூலாம் எடுக்கிறாங்க. ஸோ அப்படி தேவங்க என்ன பண்ணுறானா, டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சிக்கிறான். நீங்கள் தேவங்க பார்க்குறீங்க, கையை விடு கையை விடுன்ற மாதிரி. ப்ரெஸ் மீட் எல்லாருமே அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அது டிவிலேயே ஷோ ஆகிட்டுருக்கு. ஸோ தேவங்க என்ன பண்ணுறானா, இங்கே பாருங்க, எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, எங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு போதுமா அப்படி சொல்லிட்டு தேவங்க என்ன பண்ணுறானா, அப்படியே வாயினியும் அவனும் இப்போ காரில் உட்காந்துட்டு காரை டிரைவ் பண்ணுறான். ஸோ அங்கே ப்ரெஸ் மீட்லாம் பார்த்துருப்பாங்க. தேவங்க அப்பா அம்மாலாம் பார்க்குறாங்க, என்ன இவ்வளோ வேகமாக இருக்கான்ற மாதிரி. இப்போ தேவங்க அப்படியே அவன் மட்டும் காரை டிரைவ் பண்ணிட்டு நேராக வீட்டுக்கு தான் போயிட்டுருக்கான். நீங்கள் லைட்டாக ஹாப்பி ஆகுறீங்க. ஏன்னா தேவங்க அங்கே நிறைய கூட்டம் இருக்கும். அவ்வளோ ப்ரெஸ் மீட்லேருந்து வந்திருப்பாங்க. ஏன்னா தேவங்க பெரிய வீடு இல்லை. ஸோ அதை போட்டு பெரிய லெவலில் காட்டணும். ஸோ அவங்களுக்கு அவங்க அதான வேலை. ஸோ அதனால தான் இப்போ தேவங்க இப்போ அப்படியே உங்கள் கையை பிடிச்சி அப்படி பொறுமையாக இழுத்துட்டு வந்திருக்க மாட்டான், வேகமாக தான் இழுத்துட்டு வந்திருப்பான். தொட்டி உங்கள் கையை பார்க்குறீங்க, லைட்டாக ப்ளீட் ஆகுது, வலையெல்லாம் குத்தி ஒரு மாதிரி ப்ளீட் ஆகிட்டுருக்கு. அதை நினச்சி மறுபடியும் அப்படியே தேவங்க பார்த்து அப்படி கோபமாகறீங்க. எவ்வளோ தைரியம் தான் என் வலையில் உடைப்பேன்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இவங்க கோபமாக இருக்கீங்க. உங்கள் கண்ணில் செம்ம டியர்ஸ். ஏன்னா இதுக்கப்புறம் உங்கள் அப்பா அம்மா பார்க்க முடியாது. நீங்கள் இப்போ அப்படியே தேவங்க பார்க்குறீங்க. தேவங்க உங்களை பற்றி கண்டுக்க கூட இல்லை. அவன் மட்டும் காரில் போயிட்டுருக்கான். இப்போ நீங்கள் அப்படி ஃபைனலி தேவங்களோட வீட்டுக்கு வந்துட்டீங்க. பின்னாடி தேவங்களோட அப்பா அம்மா எல்லாருமே வந்துட்டாங்க. அப்படியே அவங்கள ஆர்த்தியெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வர சொல்கிறாங்க. தேவங்களோட அம்மாவை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்லவங்க, ஆனால் உள்ளுக்குள்ளே அவ்வளோ விஷம், அவ்வளோ ஈவிலாக இருக்காங்க தேவங்களோட அம்மா. ஸோ அப்படியே உங்கள்கிட்ட ரொம்ப பாசமாக நடந்துக்கிற மாதிரி, அப்படியே உங்ககிட்ட ரொம்ப அப்படியே அக்கறையாக காட்டுற மாதிரி அப்படியே உங்களை பொறுமையாக உள்ளே வர சொல்கிறாங்க. நீங்களும் நல்லவங்கன்னு சொல்லிட்டு தான் போகிறீங்க. ஆக்சுவலி அந்த சொத்து அந்த பாட்டி என்ன பண்ணியிருப்பாங்க, தேவங்களோட ஒய்ஃபுக்கும் தான் எழுதியிருப்பாங்க. பட் ஆனால் அது நம்ம தேவங்களோட அம்மாவுக்கு எழுதியிருக்கவே மாட்டாங்க, எழுதாமல் தான் செத்து போயிருப்பாங்க. ஸோ அதனால தான் இப்போ ஆடிட்டுருக்காங்க. நீங்கள் அதில் சைன் போட்டு தேவங்களோட அம்மாவுக்கும் பாதி அப்படின்னு சொல்லி நீங்கள் போட்டால் மட்டும்தான் இப்போது தேவங்களோட அம்மாவுக்கும் அந்த சொத்து போகும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி கிரிமினல் வேலையெல்லாம் தேவங்களோட அம்மா காமிக்கிறாங்க. எப்படியாவது உங்ககிட்ட நல்ல பேர் வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் அதில் சைன் போட்டதுக்கப்புறம் உங்களையும் தேவங்க பிரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் தேவங்களோட அம்மா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. தேவங்க அப்பாக்கா எந்த பிளானும் இல்லை. அவருக்கு சுத்தமாகவே உங்கள் ஃபேமிலி சுத்தமாக பிடிக்கல. அவர் உங்கள் ஃபேமிலி கிட்ட பேசியிருக்க கூட மாட்டார். தேவங்க அம்மா தான் பேசியிருப்பாங்க, அக்கறையாக காட்டுற மாதிரி நடிக்கிற மாதிரி பண்ணியிருப்பாங்க. இப்போ தேவங்க அம்மா அப்படியே உங்களை கிச்சனுக்கு கூப்பிட்டு போகிறாங்க. இப்போ தேவங்க அம்மா, வயன் இங்கே பார், இதுதான் இந்த பொருள், இதுதான் இந்த பொருள்னு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியலை. ஏன்னா அவங்க படிக்க வைக்கிறேன்னு சொல்லி தானே கூப்பிட்டு வந்திருப்பாங்க. இப்போ என்னடா சமைக்க சொல்லி தராங்களேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு செம கன்ஃபியூஷனாக இருக்குது. அவங்க அப்படி சிரிச்சுக்கிட்டே, என்ன வயன், என்னடா வந்த உடனே கிச்சனை பற்றி சொல்லித்தரேன்னு நினைக்காத, நீ தாராளமாக படிக்கலாம், நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். உனக்கு வேண்டிய புக்ஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க, நீ எல்லாத்தையும் படிக்கலாம். படித்து இந்த நாட்டில் எப்படி நீ ஆழ போகிற, அதாவது இந்த வீட்டில் எப்படிலாம் இருக்கணும், யார் யார்கிட்ட எப்படிலாம் பேசணும், யார் யாரெல்லாம் வந்தால் அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணும், இவ்வளோ மரியாதையாக நடந்துக்கணும்னு எல்லாமே இங்கே சொல்லித்தரதுக்கு ஆள் இருக்காங்க. உனக்காகவே நான் அவங்க எல்லாரையும் வெளிநாட்டிலேருந்து கூப்பிட்டு வந்திருக்கேன். அதனால் அவங்க எல்லாருமே சேர்ந்து உனக்கு நல்லா படிக்க வச்சு நல்லா உன்னை திருத்திடுவாங்க, போதுமா? நீ ஸ்கூலில் இருந்த மாதிரிலாம் இருக்க முடியாதுமா அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றும் புரியல. அத்தை, நீங்கள் என்ன சொல்ல வரீங்க அப்படி கேட்குறீங்க? தானா, நீ இதுக்கப்புறம் ஸ்கூல் புக்ஸ் படிக்க போகிறது கிடையாது. இந்த வீட்டில் நீ எப்படி இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் புக்ஸ் படிக்க போகிறேன். அது சொல்லிக் கொடுக்க தான் வெளிநாட்டிலேருந்து உனக்கு ஆளுங்க நான் வர சொல்லியிருக்கேன். அவங்களாம் ஸ்பெஷலிஸ்ட், அதெல்லாம் சூப்பராக சொல்லி தருவாங்க அப்படின்னு ஒரு குண்டு தூக்கி போடுறாங்க. உங்களுக்கு இப்போ தான் புரியுது. அப்போது நம்மளை படிக்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு ஸ்கூல் படிப்புக்காக கிடையாது, இந்த வீட்டில் எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு அந்த புக்ஸை படிக்கிறதுக்காக தான் நம்மளை படிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நல்லா உங்கள் அப்பா அம்மா ஏமாத்திருக்காங்கன்னு சொல்லிட்டு அது மட்டும் நல்லா தெரியுது. அவங்க அம்மா அப்படியே பார்க்குறாங்க. என்னம்மா, என்ன இருந்தாலும் படிக்கிறது தானே, ஆனால் எனக்கு பெரிய லெவலில் டிகிரி முடித்து எனக்கு கிட்டாரிஸ்ட் ஆகணும் தானே ஆசை. ஆனால் நீங்கள் என்னமோ வேறு புக்கு படிக்க சொல்கிறீங்க, எனக்கு புரியலை.
ஏன் அதெல்லாம் பண்ணலாமா? இப்போ அதெல்லாம் வேணாம். கொஞ்சம் இந்த நாட்டை எப்படி ஆளணும், அதாவது இந்த வீட்ல இருக்கவங்க கூட எப்படி இருக்கணும், ஃபர்ஸ்ட்டு அத தெரிஞ்சுக்கோ. நாளைக்கு நானும், உன் மாமாவும், அதாவது தேவங்கோட அப்பாவும் இறந்துட்டோம்னு வச்சுக்கோ. அடுத்தது நீனும் தேவங்க தான் இந்த நாட்ட பார்த்துக்க போறீங்க. இந்த வீட்ல இருக்க மக்கள், அப்புறம் இந்த ஊர சுத்தி இருக்கிற எல்லாரையும் நீங்க தான் பார்த்துக்க போறீங்க. அப்புறம் என்ன? அப்படின்னு நம்ம தேவங்கம்மா சொல்றாங்க. உங்களுக்கெல்லாம் கண்ல டியர்ஸ் வருது. ஏன்னா, அவங்க நம்மள படிக்க வைக்கிறதுக்காக இங்க கூட்டு வரல. இந்த நாட்டு மக்களுக்கு, அதாவது இந்த ஊர் மக்களுக்கு எப்படிலாம் நல்லது செய்யணும், என்ன மாதிரிலாம் ட்ரீட் பண்ணணும், அத சொல்லி தரதான் நமக்கு படிக்க வைக்கிறேன்னு கூட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லிட்டு, நல்லா நம்மள ஏமாத்துறாங்கன்னு சொல்லிட்டு, உங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஸோ, நீங்களுமே ரொம்ப ஃபீல் பண்றீங்க. ஸோ, அப்படியே தேவங்கோட ரூம்ல தான் உட்காந்துருக்கீங்க. தேவங்க வரான். "ஏய்! நீ எதுக்கு இங்க உட்காந்துருக்க?" அப்படியே தேவங்க கேட்குறான். "இல்ல, அம்மா தான் இங்க உட்கார சொன்னாங்க." "யாரு? அம்மாவா? உனக்கு ஒரு வேலையே இல்ல. இங்க பாரு, எனக்கு உன் மேல இன்ட்ரெஸ்ட் கிடையாது வாயன். புரிஞ்சுக்கோ. எனக்கு இன்னும் 3 வருஷத்துல டிவோர்ஸ் வேணும்." அப்படின்னு தேவங்க பேசுறான். உங்களுக்கு ஒன்றும் புரியல. இங்க பாருங்க, நானும் உங்கள ஹேட் பண்றேன். எனக்குமே உங்கள சுத்தமா பிடிக்காது. எங்க வீட்ல இருக்கவங்க எல்லாம் சொல்லி தான் நான் உங்களையே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு உங்கள சுத்தமா பிடிக்காது. அப்படின்னு நம்ம நீங்க கத்தி கத்தி பேசுறீங்க. தேவங்க அப்படியே உங்களே பார்க்குறான். "ஏய்! எதுக்கு இப்ப கத்துற?" "இல்ல, எனக்கு உங்கள சுத்தமா பிடிக்காது." "ஏன்? நீங்க உங்க வீட்ல பேசவே இல்லையா? இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா, என்னன்னா உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிருக்குமா?" அப்படின்னு நீங்க கத்துறீங்க. இப்போ அந்த சைடா தேவங்கோட அப்பா அம்மா கிராஸ் பண்ற மாதிரி சவுண்ட் கேட்குது. ஸோ இப்போ தேவங்க என்ன பண்றானா, "ஏய்! வாய மூடு." அப்படி சொல்லிட்டு என்ன பண்றானா, அப்படியே உங்க மவுத்தை க்ளோஸ் பண்றான். ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க 2 பேரும் ஒண்ணா இருக்கிற மாதிரி காமிக்கணும். ஸோ அப்பதான் சொத்து கிடைக்கும், சீக்கிரமே சொத்து கிடைக்கும்னு சொல்லிட்டு தேவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ அப்படியே தேவங்க என்ன பண்றான், அப்படியே உங்க மவுத்தை க்ளோஸ் பண்றான். உங்களுக்கு ஒன்றும் புரியல. டக்குன்னு தேவங்கோட அப்படியே மவுத்துலேருந்து கை வச்சிருப்பான்ல உங்க மவுத்துல. ஸோ அப்படியே அதை கடிச்சு விட்டுறீங்க. தேவங்க அப்படியே, "ஏய்! எதுக்குடி இப்போ கடிச்ச?" அப்படி தேவங்க கேட்குறான். "என் வாய் வலிக்குது. என் வாயில் எப்படி நீங்கள் கை வைக்கலாம்? யாரும் உங்களுக்கு ரைட்ஸ் கொடுத்தா?" அப்படின்ற மாதிரி இப்போ அப்படியே தேவங்க பார்த்து நீங்கள் கேட்குறீங்க. தேவங்க அப்படியே உங்ககிட்ட க்ளோஸாக வந்து, "ம், யார் ரைட்ஸ் கொடுக்கணுமா? இந்த தாலி நான் கட்டினது, அதனால நான் எங்கே வேணா கை வைக்கலாம்." அப்படி சொல்லி தேவங்க ஒரு மாதிரி தப்பாக டச் பண்ணுறான். நீங்கண்ணா, "ஏய்! என் கையை எடு. எதுக்கு என் கையை பிடிக்கிற?" "இங்கே பாரு, எனக்கு உன் மேலே விருப்பம் இல்லை வயன். இங்கே பாரு, எனக்கு 3 வருஷத்துக்கு அப்புறம் டிவோர்ஸ் வேணும். இந்த நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் நீயும் நானும் கணவன் மனைவி. ஆனால் இந்த வீட்டில் வரைக்கும் நீயும் நானும் ஒன்று கிடையாது. அது நல்லா புரிஞ்சுக்கோ. நல்லா காதுல ஏறுச்சா?" அப்படின்னு நம்ம தேவங்க கேட்குறான். நீங்கள் தேவங்க பார்க்குறீங்க. ஏன்னா உங்களுக்கு ஒன்றுமே புரியல. சரி இப்போ தேவங்க, உனக்கு இதெல்லாம் என்ன புரிய போகுது? ஏன்னா இதான் ஒரு மிடில் கிளாஸ் ஆச்சே, உனக்கு இதை பற்றி ஒன்றுமே தெரியாது அப்படின்னு நம்ம தேவங்க சொல்கிறான். உங்களுக்கு எல்லாம் ஹர்ட்டிங்காக இருக்குது கேட்கும் போது. ஸோ அவனும் இப்போ அப்படியே உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி நிறைய வேர்ட்ஸில் யூஸ் பண்ணுறான். ஸோ நீங்களாம் வந்து ரொம்ப ஏழ்மையான ஃபேமிலி, ரொம்ப ஒரு மாதிரியான ஃபேமிலி, இப்படிலாம் இருக்க மாட்டீங்க, அப்பெல்லாம் இருக்க மாட்டீங்க. அவங்க ஒரு மாதிரி ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசுகிறான். உங்களுக்குலாம் செம காண்டாகுது. ஸ்டாப் பண்ணுங்க தேவம். ஏன்னா நீங்கள் உங்கள் இஷ்டப்படி என் ஃபேமிலி பற்றி ரொம்ப தப்பு தப்பாக பேசுகிறீங்க. எனக்கும் தான் உங்களை பிடிக்கல. ஓ, பணம் தான் எல்லாத்தையும் நீங்கள் சாதிச்சிருவீங்கல்ல, எல்லார் மனசுலையும் நல்லா இடம் பிடிச்சிருவீங்கல்ல, அப்படி தானே அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. தேவங்க அப்படியே உங்களே பார்க்குறான். ஏன்னா நீங்கள் இவ்வளோ கத்தி கத்தி பேசுகிறீங்கன்ட்டு. தேவங்க, ஏன்னா கேர்ள்ஸ் எல்லாம் சைலண்ட்டாக இருப்பாங்க அவனை பொறுத்த வரைக்கும். பட் ஆனால் நீங்கள் அப்படிலாம் கிடையாது. ரொம்ப டோட்டலி சேஞ்ச் ஆகிட்டீங்க. ஸோ அந்த கேர்ள்ஸ் மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் அப்படி கத்தி கத்தி பேசுகிறீங்க. தேவங்களாம் காண்டாகுது. "ஏய்! என்னடி ரொம்ப பெரிய மாதிரி பேசிகிட்டு இருக்க? நீ ஏன் என் காசுக்காக தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட?" அப்படின்னு சொல்லும் போது எனக்கு செம்ம அழுக வருது. ஏன்னா காசுக்காக போய் போய் பணக்கார கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சொல்லி இவன் காலத்துக்கு சொல்லி காட்டுவான்னு சொல்லிட்டு உங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படியே கீழே உட்காந்து செம்மையாக அழறீங்க. என்னடா நம்ம லைஃப் இப்படி போக போதேன்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு அவங்களுக்கு ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுட்ருக்கீங்க. தேவங்கெல்லாம் செம காண்டாகுது. அவன் நைஸாக யாருக்கும் தெரியாமல் அவன் அப்படியே எங்கே போகிறானா, அவனோட மாடி, அதை மொட்டை மாடிக்கு போயிடுறான். ஸோ அவங்க வீட்டோட மொட்டை மாடிக்கு போயிடுறான். ஸோ அங்கே தான் ஸ்மோக் பண்ணிக்கிட்டு அவனுக்கு ரொம்ப டென்ஷன் டிப்ரெஸ்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கான். "ஏய்! ஏடி இதை விட்டு போய் தொலைஞ்ச? இப்போ நீ மட்டும் இந்த உலகத்தில் இருந்தனா நான் உன்னை காதலிச்சு உன் கூட நான் சந்தோஷமாக இருந்திருப்பேன்ல, நமக்குன்னு ஒரு குழந்தைங்கன்னு எல்லாமே இருந்திருக்கோலடி. ஏன்டி போன என்னை விட்டுட்டு நீ நிலா மேலே உட்காந்துட்டு என்னடி பண்ணிட்டு இருக்க? நீ சொல்லல நான் கண்டிப்பாக திரும்ப வந்துடுவேன் தேவங்கன்னு. எங்கடி போன நீ? ஏன்டி இதை மட்டும் தனியாக விட்டு போனேன்? என்னையும் உன் கூடயே கூப்பிட்டு போயிருந்தா நீயும் நானும் இந்த நிலாவில் சந்தோஷமாக இருந்திருப்போம்ல. ஏன்டி என்னை விட்டுட்டு போய் தொலைஞ்ச?" அப்படின்னு தான் அப்படி லிட்ரலி அந்த நிலாவை பார்த்து அழுதுட்ருக்கான். ஏன் அவன் நிலாவை பார்த்து அழுதுட்ருக்கான்னு இப்போது அது இன்ன வரைக்கும் தெரிய வேணாம். நெக்ஸ்ட் பார்ட்டில் கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். இப்போ சீனை கட் பண்ணி உங்களை பார்க்கலாம். நீங்கள் அழுதுகிட்டே இருக்கீங்க. "அம்மா, அப்பா, இனிமேல் உங்களை நான் பார்க்கவே முடியாதா?
ஏம்மா என் லைஃப் மட்டும் இப்படி போயிடுச்சு? எனக்கு பிடிக்காதவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவரு கூட காலத்துக்கு வாழ சொல்கிறாங்க. நான் எங்கள் அப்பா அம்மா கூட இருந்திருந்தா கூட ஏதோ படிச்சுட்டு இருந்திருப்பேன். எனக்கு 18 வயசுல இப்போ இந்த கல்யாணம் தேவையா? இந்த கல்யாண வாழ்க்கை எனக்கு தேவையா? எனக்கு பிடிக்காத ஒருத்தவனை இந்த உலகத்துல என்ன அதிகமாக வெறுக்கிறவங்க கூட என்னை கல்யாணம் பண்ணி அவன் கூட ஏதோ கொஞ்ச நாள் வாழன்ற மாதிரி சொல்கிறாங்க. எனக்கு ஒன்றும் புரியல. என் லைஃப் இப்படி தான் போகுமா அப்படின்னு வாயன் அப்படியே அழுதுட்ருக்கா. ஸோ அப்படியே வாயன் இவ்வளோ கதறி கதறி அழுதுட்டு இருந்திருக்கா. ஏன்னா அவளுக்கு இந்த மேரேஜ் லைஃப் சுத்தமாக பிடிக்கல. இப்போ சீனை கட் பண்ணி அப்படியே ஒரு ஏர்போர்ட் பார்க்கலாம். ஸோ ஒரு ஏர்போர்ட்டில் ஒரு அம்மா ஒரு பையன் இறங்குறாங்க. அவங்க அப்படியே கூலாக ஃபோன் பேசிக்கிட்டு அப்படியே இறங்கி வராங்க. அந்த பையன் மா என்னம்மா பண்ணுற அப்படின்னு நம்ம அவன் கேட்குறான். ஃபோனை கொடுமா அப்படின்னு நம்ம அவன் கத்திட்டே இருக்கான். டேய் அமைதியாரு அப்படி சொல்லிட்டு அவங்க அம்மா அப்படியே தான் ஃபோனில் யார்கிட்ட பேசிட்டு அப்படியே வராங்க. ஸோ அப்படியே அவங்க ஒரு காரில் அப்படியே ஏறி நேராக எங்கே வராங்கன்னா ஒரு பெரிய வீடு, லைக் பேலஸ் மாதிரி இருக்குது அந்த வீடே. ஸோ அங்கே தான் அதுக்கு முன்னாடி வந்து நைட்டோட நைட்டாக இறங்குறாங்க. ஸோ அப்படியே காரில் அப்படியே அவங்க நின்றுட்டு இருக்காங்க அந்த அம்மா பையன். இப்போ அந்த பையன் பார்க்குறான். மா எவ்வளோ பெரிய வீடு இல்லை அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். ஆமாண்டா அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. இப்போ அந்த காரும் கிளம்பிடுச்சு. இப்போ அப்படியே அவங்க 2 பேரும் நின்று அப்படியே அந்த வீட்டுக்குள்ளே உள்ளே வராங்க. ஸோ இப்போ அப்படியே உங்களை பார்க்கலாம். நீங்கள் கதறி கதறி அழறீங்க. இப்போ தேவங்க பார்க்கலாம். தேவங்க அப்படியே ஸ்மோக் பண்ணிகிட்டு இருக்கான். இதோடய நம்ம 1/3 முடிச்சுக்கலாம். ஸோ எப்படி இருந்துச்சு மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது ஜஸ்ட்டு ஒரு ட்ரெய்லர் மாதிரி தான் இருக்க போகுது. அந்த கதையோட ட்ரெய்லரே இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ தேவங்களோட ஃப்ளாஷ்பேக் என்ன, ஒயினோட லைஃப் எப்படியெல்லாம் போக போகுது, அவன் நினச்சபடியே ஒரு பெரிய படிப்பு படிக்கிறாளா இல்லை கிட்டாரிஸ்ட் ஆகுறாளா அப்படின்றதெல்லாம் இந்த 2/3 பார்க்கலாம். அப்புறம் 3/3 பார்க்கலாம். தென் இப்போ வந்திருப்பாங்களே 2 பேர், அவங்க யார், அவங்க ஏன் அந்த பேலஸ்குள்ளே உள்ளே வரணும் அப்படின்றதெல்லாம் நம்ம 2/3 அப்படி கண்டினியூவாக பார்க்கலாம். ஸோ ஹோப் நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் மூலிமா தான் நான் நெக்ஸ்ட் பார்ட்டு நான் சூன் அப்லோட் பண்ணுவேன். அதுக்கு நீங்கள் மறக்காம பேங்க் நம்ம ஃபிக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணணும். ஓகே, தென் இன்ஸ்டா ஐடி வாட்ஸ்அப் சேனல் ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணுன்னா மறக்காம பண்ணிவிடுங்க. மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சு இந்த பார்ட். இது ஜஸ்ட் ட்ரெய்லர் மட்டுமே. ஓகே, தென் 2/3 தென் 3/3 இதோட வெறித்தனமாக இருக்கும். இதுக்கப்புறம் தான் கதை ஸ்டார்டிங்ப்பா. இட்ஸ் ஜஸ்ட் த பிகினிங். ஓகே, ஸோ சூன் பார்க்கலாம். ஓகே ஓகேடா. ஸோ எல்லோரும் உடம்பு பார்த்துக்கோங்க. நானே உடம்பு பார்த்துக்கிறேன். சீக்கிரமாக பார்க்கலாம். வீடியோஸ் கொஞ்சம் லேட்டாக வரும் தான். இதுக்கப்புறம் வர வீடியோஸ் எல்லாம் லேட்டாக ஆகும், டிலே ஆகும். பட் நான் முடிஞ்சளவு பார்க்குறேன். தென் ஓகேடா. ஸோ ஸ்டே சேஃப், ஸ்டே ஹெல்தி. டாடா, பாய்.